पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதையில 2வது சாப்டர் 16வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பகவத்கீதையிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. இந்த 16வது ஸ்லோகம், இதுக்கப்புறம் 21வது ஸ்லோகம், இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக விசாரம் பண்ணக்கூடிய. இதே மாதிரி 13வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப விஸ்தாரமாக விசாரம் பண்ணுவார். அப்போ பயந்துராதீங்க யாரும், என்ன ரொம்ப டெக்னிக்கலாக போகுதே சுவாமி, பகவத்கீதைன்னு படிக்க வந்தால் வேற ஏதோ போயிட்டு இருக்கே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இது சித்தாந்தம். இதை தாண்டணும் அப்படின்னா 21 வந்துடும். 21 கொஞ்சம் டீப்பாக போகும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நார்மலுக்கு வந்துடும் பகவத்கீதா. அதனால யாரும் பயந்துராம இதை ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப நமக்கு 13வது அத்தியாயம் வரத்துக்கு இன்னும் ஆயிடும், 6 மாசத்துக்கு மேல ஆயிடும். அதுக்கப்புறம் 18வது அத்தியாயத்துல திரும்பவும் ஒரு பாஷ்யம் இருக்கு. இப்ப இந்த 3 பாஷ்யங்கள் தான் ரொம்ப கஷ்டமான பாஷ்யம். கஷ்டமானதா இருந்தாலும் கூட நம்ம என்னன்னா புரிதல் நமக்கு கொஞ்சம் தெளிவா உட்கார்ந்து பொறுமையா படிச்சோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப கேட்டோம் அப்படின்னா புரியும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மனனம் பண்றதுக்காக தான் நான் இதையும் பண்றேன். மேலோட்டமாக சொல்லிட்டு போனால் புரிஞ்சிடும். ஆனால் டீப் இருக்காது. டெப்த்து நாலேஜ் வரணும் அப்படின்னா பின்னாடி ஒரு வாட்டி பகவத்கீதை கேளுங்க. சம்ஸ்கார பாட்டம்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு சம்ஸ்காரம் ஆகட்டும், ஒரு பதிவு ஆகட்டும். அதுக்கு மேலே செகண்ட் டைம் தேர்ட் டைம் பகவத்கீதை கேட்டிங்கன்னா கீதா சுகீதா கர்த்தவ்யா. கீதையை பார்த்தீங்கன்னா பிரவச்சனம் பண்ணி சும்மா சாதாரணமாக கதையாக பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது சுகீதாவை ஆகாது. அப்ப கீதாச்சாரியர் என்ன சொல்றார் அப்படின்ற தாத்பரியம் சங்கர பாஷ்யத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் சங்கரர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை விசாரம் ரொம்ப டீப்பா பண்றார். இதோட இது பாத்தீங்கன்னா புரிதல் உண்டாக உண்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட தேக அபிமானம் பாத்தீங்கன்னா போகணும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். இதுல தேகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா லாஸ்டா நேத்து நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கோம். ந சர்வத்திர புத்தி துவய உபலப்தேகே சத்புத்தி அசத்புத்தி இதி அப்படின்னு நேற்று பாட்டத்துல ஒரே ஒரு லைன் தான் பார்த்துருக்கோம். அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வ பக்ஷியா இருக்கக்கூடிய பௌத்தன், சூன்யவாதி அப்படின்னு பேர். இந்த சூன்யவாதி என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் காரணத்துல லயம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, எப்படி காரணத்துல லயம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணுக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் அக்னி, அக்னிக்கு காரணம் அப்படின்னு. நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்த லயம் பண்ணாலும் கடைசியில என்ன ஆகும் தெரியுங்களா? மண்ணா போகும், வேற எதுவும். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கண்ணுக்கு விதவிதமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் லயமாச்சுன்னா ஒரு நாள் மண்ணா போயிடும். அதான உண்மை, சத்தியம் அதானே. இப்ப இந்த தேகத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்டை பாத்தீங்கன்னா என்னோட வீடு அருமையான வீடு அப்படின்றோம். ஒரு காலத்துல என்ன ஆகும்? இதெல்லாம் மண்ணா போயிடும். அப்போ மண் பாத்தீங்கன்னா ஜலத்துல லயமாகும், ஜலம் பாத்தீங்கன்னா அக்னியில லயமாகும், அக்னி பாத்தீங்கன்னா வாயுல லயமாகும், வாயு பாத்தீங்கன்னா ஆகாசத்துல லயமாகும், வெளியில இருக்கிறது. இதுக்கப்புறம் இந்த ஆகாசம்லாம் இருக்குன்னு தெரியறதுக்கு, பஞ்சபூத்தங்கள்லாம் இருக்குன்னு தெரியறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்திரியங்கள் இருக்கு. இந்த இந்திரியத்தை வச்சுதான் நான் பாத்தீங்கன்னா ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம், சப்தம் அப்படின்னு பஞ்சபூத்தங்களையும் பஞ்சபூத்த விஷயங்களையும் நான் எப்படி அறியறேன்? என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு அறியறேன். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் எங்க லயமாகுது அப்படின்னா மனசுல போய் லயமாயிடும். இந்த மனசும் பாத்தீங்கன்னா புத்தியில லயமாகும். புத்தி பாத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப் போகும்போது அந்த புத்தியும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றும் தெரியவில்லை அப்படின்னு போய் லயமாயிடும். அப்போ ஒன்னும் தெரியல அப்படின்னா அப்போ ஒன்னும் இல்லை. திரும்ப நம்ம எங்க இருந்து வேக்கப் ஆகுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புத்தி எங்கிருந்து வேக்கப் ஆகுது? இதெல்லாம் உட்காந்து டீப்பா நம்ம யோசிக்க வேண்டியது. டெய்லி காலையில வேக்கப் ஆனோட எங்க இருந்து வந்தேன்னு யோசிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூங்க படுக்கிறதுக்கு போகும்போது என்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியணும். எப்படி லயமாகிறோம், எங்க போய் லயமாகிறோம், தூக்கத்துல நமக்கு என்ன அனுபவம் இருக்கு பார்க்கணும். அப்ப தூக்கத்துல போனோன்னு நான் என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா 2 அனுபவம் தான் இருக்கு. என்ன அனுபவம் அப்படின்னா, நான் சுகமாக தூங்கினேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேறு ஒன்றையும் அறியவில்லை. அந்த வேறு ஒன்றையும் அறியவில்லைன்றது தான் பாத்தீங்கன்னா மாயா தத்துவம் நம்ம சொல்றோம்.
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவம்னு சொல்றோம். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் லயமாகுது, திரும்பவும் அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுகின்றது. ஆனா அது கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியல. அப்ப பௌத்தன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சூன்யவாதி சொல்றான், இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமில்லையில இருந்து உண்டாச்சு, திரும்பவும் ஒன்றுமில்லையா ஆயிடுது, இல்லாமையில அபாவத்துல போய் லயம் ஆயிடுது, அபாவத்துக்கு பேரு சூன்யம், அதனால சூன்யத்திலிருந்து இந்த உலகம் உண்டாச்சு, திரும்ப சூன்யத்தையே அடைகின்றது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்படித்தானே? கிருஷ்ணா கரெக்டான ஒரு கேள்வி கேட்டார். நம்மள தூக்கத்துல இல்ல தூக்கத்துல வந்து நம்ம இருக்கோன்றது அறிவு நமக்கு இருக்கா? இல்ல. அப்போ தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம போச்சு, நானும் இல்ல, இந்த உலகமும் இல்லை, அப்படித்தான் நமக்கு அறிவு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லப்பா நீ ஒரு பார்ட்டை வந்து நீங்க விட்டுற, என்ன அப்படின்னா நான் இருக்கேன் அங்க, ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுக்கு கூட ஒரு பர்சன் இருக்கணும் அங்க, இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்றதுக்கும் ஒரு ஆள் அங்க இருக்கணும். ஆனா அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கால் மூக்கு வாயெல்லாம் இல்லை. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் அடையாளங்கள் எதுவுமே இல்லாம போச்சு. இந்த பரமஹம்சானந்தா வந்து ஜாகிரத அவஸ்தையிலேயே இல்லாம போயிட்டான். சொப்பனத்துக்கு போனா வேற ஒரு கேரக்டர் கிடைக்குது. அது யாரா வேணா இருக்கலாம், எந்த கேரக்டர் வேணா இருக்கலாம், எந்த ரூபமும் வேணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், தேவனா இருக்கலாம், இல்ல பட்டாம்பூச்சியா இருக்கலாம், நாயா இருக்கலாம், குரங்கா இருக்கலாம். சொப்பனத்துல ஒரு கேரக்டர் கிடைக்குது, அங்கேயும் ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு நாம ரூபம் இருக்கு அங்கேயும். ஆனா டீப் ஸ்லீப் போனதுக்கு பிறகு என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா அங்க நாம ரூபம் இல்லை, எனக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிபிகேஷனும் இல்லை, எனக்குன்னு எந்த வேஷங்களும் இல்லை. அப்ப தூக்கத்துல நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல ஆனந்தமா இருக்கேன். இதுதான் என்னுடைய சொரூபம். ஆனந்தமா இருக்கேன், என்னுடைய சொரூபம் ஆனந்தம். அதை அறிஞ்சவனா இருக்கேன், நான் அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லி தூக்கத்துல வந்து நான் சுகமா தூங்குனன்ற அறிவு எனக்கு இருக்கு. அப்ப அறிவா இருக்கேன், வெறும் இருப்பா இருக்கேன், வெறும் அறிவா இருக்கேன், வெறும் ஆனந்தமா இருக்கேன். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட இருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகாதிகள் எதுவுமே அங்க இல்லை, தேக முதலியவைகள் இல்லாமலும் அங்க நான் இருக்கேன். வெறும் அறிவா இருக்கேன், வெறும் ஆனந்தமா இருக்கேன். ஆனந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை தூக்கத்துல. அப்ப என்னுடைய சொரூபம் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்து சித்து ஆனந்தம் தான் என்னுடைய சொரூபம், வாஸ்தவ சொரூபம். இதுக்கப்புறம் இங்கிருந்து நான் வேக்கப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பக்கத்துல ஒரு தத்துவம் இருக்கே, ஒன்னும் தெரியலன்ற, அதுதான் அவித்யா, இக்னோரன்ஸ், அது மறைச்சிருக்கு. அந்த அவித்யால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் நம்மளோட பாடி மைண்ட் எல்லாம் அங்கதான் லயமாகுது. நான் லயமாகல, தூக்கத்திலையும் நான் இருக்கேன், லயமாகாதவனா நான் இருக்கேன். ஆனா நானுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தேகம் இருக்கே, பரமஹம்சானந்தான்ற தேகம் என்னாச்சு, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், இந்த ரெண்டு தேகங்களும் தூக்கத்துல போய் எங்க லயமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யான்ற தத்துவத்துல, ஒன்னும் தெரியலன்ற தத்துவத்துல போய் லயமாச்சு. அப்ப நான் இல்ல, நான் இருக்கேன், அங்கேயும் இருந்தேன். ஆனா எந்த ஒரு நாம ரூபமும் இல்லாம நிர்குண நிராகாரமா நாங்க இருந்த ஆனந்தமா இருந்தேன். வேக்கப் ஆகும்போது எனக்கு என்னன்னா இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட், இந்த வேஷம், இதெல்லாம் வேஷம். முதல்ல நம்ம புரிஞ்சுங்க, நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வேஷம். ஒவ்வொருத்தரும் வெறும் நான், ஒரே நானாதான் இருக்கும். இது எத்தனை நான் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நம்மளோட அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பாடி மைண்ட்ல இருக்கோம். இந்த பாடி மைண்ட்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அநேகமா நான் இருக்கிற மாதிரி தெரியுது. திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து தெரியுது. எப்படி அப்படின்னா ஒரே ஒரு சந்திரன் தான், அந்த ஒரே சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அநேக பானைகள்ல இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா ஜலத்திலையும் பிரதிபிம்பிக்கிறார். அப்படி பிரதிபிம்பிக்கும் போது அநேக சந்திரன் மாதிரி நமக்கு தெரியுது. சந்திரன் அநேகமாயிட்டானா அப்படின்னா அநேகமாகவே இல்லை. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து கீழே பார்க்காம மேல பாத்தீங்களோ சந்திரன் ஒன்னா இருக்கான், எப்ப நீங்க கீழே பாக்குறீங்களோ சந்திரனை மேல பார்க்காம கீழே பாக்குறீங்களோ அப்ப நிறைய பானைகள்ல நிறைய ஜலம் இருக்கு. அந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக சந்திரன் பிரதிபிம்பிக்கிறான். அப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளாம் பண்ணி, ஏன்னு கேட்டீங்கன்னா பன்றிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வானம் தெரியாது. வானன்ற தெரிய கான்செப்டே தெரியாத ஒரு ஜீவன் எது அப்படின்னா இந்த உலகத்துல பன்றி, வானமே தெரியாதான் அதுக்கு. இப்ப நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஞானம் வர வரைக்கும், அஜ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த கிரவுண்டையே பார்த்துட்டு இருக்கோம். பன்னியோட பார்வை வந்து கீழே இருக்கும்.
இப்படி நிமிர்ந்து பாக்குறதுக்கு அந்த கழுத்து இல்லை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக் இருந்துச்சு அப்படின்னா, நெக் பாருங்க, பாடி பாத்தீங்கன்னா தெரியும், நெக்கே இருக்காது. அப்போ அது நெக் இருந்தா தானே மேல திரும்பி மேல பார்க்கும், சந்திரன் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். இப்ப நம்மளும் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்ட் லெவல்லயே பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேகாதிகள்லயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேகத்துல பார்க்கும்போது உங்க தேகத்துல, கார்த்திக் தேகத்துல ஒரு நானு, தினேஷ் தேகத்துல ஒரு நானு, பிரசாத் தேகத்துல ஒரு நானு, ராமச்சந்திரவாஸ் தேகத்துல நானு, ஜெயலட்சுமி தேகத்துல ஒரு நானு, வசந்தி தேகத்துல ஒரு நானு, அப்படின்னு எல்லா தேகத்திலயும் ஒவ்வொரு நான் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு பானை, அந்த பானைக்குள்ளார ஜலம், அந்த ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னது பெருசு அப்படின்னு அநேக சந்திரன் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு தேகம், ஒவ்வொரு தேகத்திலையும் அந்த கரணம்ன்ற மனசு, அந்த மனசு புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை. பானையெல்லாம் உடைச்சா என்ன ஆயிடும், ஒரே சந்திரன் தான். எங்க உடைச்சு போகுது, பகவான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கொடுத்திருக்காரு. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஞானம் உண்டாகணும்னு ஒரு வாய்ப்புக்காக என்ன பண்ற, ஒரு சான்ஸ் கொடுக்குறார். டீப் ஸ்லீப் தான் நம்மளை பத்தின அறிவு உண்டாகிறதுக்கு ஒரு அருமையான திறவுகோல். ஏஷ யோனிகி மந்திரம் வந்து மாண்டூக்கியத்தை சொல்லுது. ஏஷ யோனிகி ஏச சர்வேஸ்வரா. இந்த டீப் ஸ்லீப் அவஸ்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை அறியறதுக்கான வே, இதான் வாசல், துவாரம். அந்த நித்திரையை கிராஸ் பண்றோம் அப்படின்னா அங்க வந்து சுத்த நான் நமக்கு வந்து அவைலபிளா இருக்கும். அப்போ தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்கு. தூக்கத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா காரண சரீரம்னு பேர். தூக்கத்துல என்ன இருக்கு, நான் சுகமா தூங்குனேன், வேறு ஒன்றையும் அறியவில்லை. இந்த 2 அம்சத்தை வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சத்துன்னு சொல்றோம். நான் சுகமா தூங்குனேன், இருப்பா இருக்காங்க, நான் தூக்கத்துல இருந்தேன். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. உட்காந்து காலையில எந்திரிச்சோன்னு ஞாபகப்படுத்துங்க, ஆமா நான் சுகமா தூங்குனேன். அப்ப சுகமா தூங்குனேன்னா அங்க நான் இருந்திருக்கேன். நான் இல்லாம சுகமா தூங்குனேன்னு சொல்ல முடியாது. சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் இருந்திருக்கேன். சுகம் ஏதாவது ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஆப்ஜெக்டும் அங்க இல்லை. அப்ப ஆப்ஜெக்டே இல்லாம தூக்கத்துல நான் தூங்கியிருக்கேன் அப்படின்னா அப்ப என்னுடைய சொரூபம் ஆனந்தம். சாஸ்திரம் சொல்லுது ஆனந்தம் தான் என்னோட சொரூபம், இருப்பு தான் என்னுடைய சொரூபம். என்னுடைய சொரூபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நாலேஜ் தான், கான்சியஸ்னஸ் தான். இந்த 3ம் தான் சத்து சித்த ஆனந்தம் சொல்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தத்துவம் அப்படின்னு சொல்லுது. ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இருந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த நானோட ஷேடோ. அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா தத்துவம் சொல்றோம். அதுக்கு பேர் என்ன பேருனா, இல்லாத வஸ்துவா இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு சொந்த இருப்பு தன்மை இல்லை, அதனால அசத்துன்னு பேரு. அப்ப காரண சரீரம்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப், காரண சரீரம்னா என்ன சொல்லணும், டீப் ஸ்லீப்ல தான் காரண சரீரம் இருக்கு. அதுல இருந்து தான் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சூக்ஷ்ம தேகமும் ஸ்தூல தேகமும் இந்த மொத்த ஜெகத்தும் உண்டாகுது. அப்போ காரணத்துல எது இருக்குமோ அது காரியத்தில் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, காரணத்துல எது இருக்குமோ அதுதான் காரணத்தில் இருக்கும். அப்பா அம்மா மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா புள்ள இருப்பான். அப்பா அம்மா 2 பேர் வேணுமா, அதான் அப்பான்றது வந்து பாத்தீங்கன்னா சுகமா தூங்குனார்ன்ற கான்சியஸ்னஸ். அம்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசவம் பண்ற அம்மா யாரு அப்படின்னா மாயா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சத்து, இன்னொன்னு அசத்து. அசத்துல என்ன அர்த்தம், சொந்த இது இல்லாம, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம, இருப்புத்தன்மை இல்லாம ஒன்றை சார்ந்து இருக்கிறது. அப்ப இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபம். இப்ப காரண சரீரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அந்த டியூயல் பர்சனாலிட்டி இருக்கும். அப்போ அப்பா அம்மாவோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ட்ட வருமா வராதா, கண்டிப்பா வரும், கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த வேக்கப் ஆகும்போது நமக்கு என்னெல்லாம் உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேக்கப் ஆகும்போது புத்தி வேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் மனசு வேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் வேக்கப் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த தேகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் நான் பார்க்கிறேன். அப்போ காரணம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ இருக்கு, ஒன்னு சத்து ஒன்னு அசத்து. அப்போ காரணத்தோட தன்மை காரியத்திலையும் இருக்கும். இந்த உலகத்துல நம்ம பார்க்கறதுல என்ன பண்றோம், புத்தி இருக்கிறது, மனசு இருக்கிறது, இந்திரியங்கள் இருக்கின்றன, தேகம் இருக்கிறது, வெளியில இருக்க லேப்டாப் இருக்கு, வீடு இருக்கு, பர்வதம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம், இது இருக்கிறது அப்படின்னு வஸ்துக்களை எல்லாம் சொல்றோம். இதுல
காரணத்துல நான் சுகமா இருந்தேன் அப்படின்னு நம்ம காலையில எந்திரிச்சு நினைவு கொள்றோம் பாத்தீங்களா, அந்த சுகமா இருந்ததுதான் சத்து. அந்த சத்தத்துவம் தான் இங்க இருக்கக்கூடிய லோகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிறது, இது இருக்கிறது, இது இருக்கிறதுன்னு அம்சம் இருக்கு. அப்ப நீங்க எங்கெல்லாம் இது இருக்கிறதுன்னு ஒரு விவகாரம் பண்றீங்களோ அதுக்கு பேரு சத்புத்தின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? சத்புத்தி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் நாம ரூபத்தை நீங்க பாக்குறீங்களோ, புத்தி நாம ரூபம், மனசு நாம ரூபம், இந்திரியங்கள் நாம ரூபம், இந்த தேகம் நாம ரூபம், இந்த உலகம் மொத்தமும் நாம ரூபம். இந்த நாம ரூபத்துக்கு என்ன பேருனா ஆப்ஜெக்ட், திருஷ்யங்கள்னு பேரு. இந்த திருஷ்யங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அப்ப சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வந்து போறதுனால அதுக்கு என்ன பேரு? அசத்து. மண்ணு மாதிரி நான் இருக்கேன், இது இருக்கிறதுன்றது மண்ணு மாதிரி இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பானை சட்டி மாதிரி வந்து வந்து போயிட்டு இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களும். அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வத்திர புத்தித்வய உபலப்தேகே. ரொம்ப முக்கியமானது நேற்று. இந்த உலகத்துல எந்த வஸ்துக்களை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு புத்தி, ரெண்டு அம்சம், ரெண்டு ஞானமானது இருக்கும். ஒண்ணு தூக்கத்துல இருந்த இருக்கன்ற அறிவு இருக்கும், அதே மாதிரி இல்லாமைன்ற அறிவும் இருக்கும். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நான் சொல்றேன், நேற்று இதை பார்த்தஞ்சி, இன்னைக்கு போய் பார்க்குறேன். ஒரு தியேட்டர் வந்து திருவண்ணாமலையில் இருந்துச்சு. 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த தியேட்டர் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பஜாருக்குள்ளார. நேற்று போய் பார்க்குறேன், தியேட்டரை காணும். ஐயோ தியேட்டர் இல்லாமல் போச்சுங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு பில்டிங், ஏங்க எப்பங்க கட்டினாங்க இந்த பில்டிங் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பில்டிங் கட்டிட்டான். ஒரு இடத்துல இருந்த பில்டிங் இல்லாமையா அடைஞ்சது, ஒரு இடத்துல இல்லாமையா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பில்டிங் உண்டாச்சு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புது பில்டிங் என்ன ஆயிரும்? இல்லாமைக்கு போயிடும். அப்போ இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் இல்லாமையிலிருந்து தான் உண்டாச்சு. இல்லாமை எது? ஒன்றும் அறியவில்லை நம்ம சொல்றோம் பாத்தீங்களா தூக்கத்துல. அந்த ஒன்றுமில்லையில இருந்துதான் இந்த உலகம் மொத்தமும் உண்டாயிருக்கு. அதனால தோன்றி தோன்றி திரும்ப திரும்ப மறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இல்லாமையை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த தேகமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில இல்லாம இருந்துச்சு, அப்ப இப்ப தோன்றி இருக்கு. அப்ப திரும்ப ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி போகும்போது என்ன ஆகும்? இல்லாமையை பிராப்தி பண்ணிடும். அப்போ இல்லாமையிலிருந்து உண்டானது எல்லாம் இல்லாமைக்கு சமம். அப்ப இந்த உலகத்துல இருக்க நாம ரூபங்களா நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாமையிலிருந்து உண்டானது. அதனால இல்லாமையை தான் பிராப்தி பண்ணும். ஆதவ் அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானே அபி தத்ததா விதத்தம் சதுர்ஷா சந்தஹ அவிதிதா இவ லட்சியதே. ஒரு காரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மாண்டூக்கிய காரிக்கா சொல்லுது. என்ன சொன்னா, ஆதியிலையும் எது இல்லையோ அந்தத்திலும் எது இல்லையோ அது மத்தியத்திலையும் இல்லாததாகவே கொள்ள வேண்டும். எது ஆதியில இல்ல? காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாடியெல்லாம் எதுவும் இல்லை, இந்த ஜெகத்தெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்க்குற எதுவுமே இல்லை, திருஷ்யங்களா இருக்கிற ஒன்றும் இல்லை. திரும்ப இன்னைக்கு ராத்திரி அந்தத்துல எல்லாம் விவகாரம் பண்ணிட்டு அந்தத்துல போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்பவும் தூங்கி போயிடுவேன். திரும்பவும் தூங்கி போனதுக்கு பிறகு என்ன ஆகும்? அங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பாடி, இந்த ஜெகத்து எதுவுமே இல்லாம போகும். அப்போ காலையில வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆதியிலையும் இல்லை, தூங்குனதுக்கு பிறகு அந்தத்திலையும் இல்லை, இந்த ரெண்டுத்திலையும் இல்லை, மத்திய காலத்துல மாத்திரம் இருக்கு. அந்த மத்திய காலத்துல மாத்திரம் தெரியறதுக்கு என்ன பேருனா பொய்ன்னு பேரு. எது சத்தியம் அப்படின்னா 3 காலத்திலும் இருந்துச்சுன்னா சத்தியம், நடுவுல மட்டும் தோன்றி மறைஞ்சதுன்னா அது அசத்து அப்படின்னு பேர். அப்ப இந்த உலகம் எல்லாமே அசத்து. ஆனா எப்படி பார்க்கப்படுது? நம்மளால பார்க்கப்படுது. அஞ்ஞானிகளா இருக்கிற நம்மளால வாஸ்தவத்துல இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவிதிதா இவ லட்சியத்தை, சத்தியமா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். இந்த பாடி சத்தியம், நான் சத்தியம், இந்த உலகம் சத்தியம், இங்க இருக்கிறதுக்கு எல்லாம் சத்தியம் சத்தியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த லாஜிக் நமக்கு புரியவே மாட்டேங்குது. இல்லையப்பா, ஒரே ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோலோ ஒரு 650 வந்து ஒரு 3 மாத்திரை ஒரு நாளைக்கு எடுத்தீங்கன்னா போதும், இந்த உலகம் இருக்கிறதே ஒரு மாதிரி கனவு மாதிரியே தெரியும். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ பேராசிட்டமால் நிறைய எடுக்கிறேன்.
போட்டு போனேன் அப்படின்னா ஏதோ கனவு மாதிரியே தெரியுது, நல்லா கஞ்சா அடிச்ச மாதிரி இருக்கு. உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு இல்லாமல் போயிடுது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு தான். இந்த மனசு வேக்கப்பாச்சு, எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுது. மனசு இல்லாம போச்சுன்னா இந்த உலகம் எதுவுமே இல்லை. அப்ப யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, மனசு இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கின்றேன். அப்போ இந்த உலகத்தை மொத்தமா டிவைட் பண்ணீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நான் இருக்கின்றேன், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற தேகம் எல்லாமே அசத்தா இல்லாமையா இருக்கு, நடுவுல தெரியுது. இதே மாதிரி தான் நான் இருக்கின்றேன் அப்படின்றத அந்த வஸ்து தான் தூக்கத்துல இருந்தது. வெளியில ஆப்ஜெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது இருக்கிறது ஆயிடுச்சு. அப்ப இது இருக்கிறதுன்னு நீங்க எதையெல்லாம் ஆப்ஜெக்ட்ல சொல்றீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கின்றேன் அப்படின்ற தூக்கத்துல இருந்ததுதான் இந்த ஆப்ஜெக்ட் வழியா வெளியில போகும்போது ஆப்ஜெக்ட் ஆயிப்போச்சு. எது ஆப்ஜெக்ட்? தூக்கத்துல இருக்கிறது. ஒன்றும் தெரியவில்லைன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சா, அந்த ஆப்ஜெக்ட் வழியா வெளியில போகும்போது நம்ம என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஆப்ஜெக்டா ஆயிடுச்சு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டே வஸ்து தான் இருக்கு. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல 2 மந்திரங்கள், நான் எல்லாமே வந்து மந்திரங்கள் தான், எல்லாம் மந்திரங்கள் தான். மாண்டுக்கே காரிக்கா ஒண்ணு சொல்லியிருக்கேன். அது வந்து என்னோட சுவாமி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்பர் போட்டு விட்டுருவாரு. 2-6 மாண்டுக்கே காரிக்கா 2-6ன்னு போட்டு. இந்த 2-6க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 6வது வள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 13வது மந்திரம். 6வது வள்ளி 13வது மந்திரம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்குன்னு அக்செப்ட் பண்றான். எவன் இருக்குன்னு அக்செப்ட் பண்றானோ, அஸ்தி இத்யேவ உபலப்தஸ்ய தத்துவபாவேன சோபயோகோ, 2 வஸ்துக்கள் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய இது இருக்கிறது, இது இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சத்து. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூடவே வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம்ன்ற அசத்து. இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆமா சாமி இருக்கு, அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா நாம ரூபம் இருக்கு, தெரியுதா? ஆமா தெரியுது. தேகம் தெரியுதா? தேகம் தெரியுது. உலகம் தெரியுதா? தெரியுது. ஆனா தெரியுது, ஆனா எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆகாத ஒரே ஆள் நான் இல்லைன்னு என்னைக்காவது என்ன யாராவது சொல்ல முடியுமா? பிரசன்ட்ல நான் இல்லை சாமி அப்படின்னு எந்த கொம்பனாவது சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் கூட நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சதா இருந்துகிட்டே இருக்கிறது. தூக்கத்திலையும் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நமக்கு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கே சுவாமி, தூக்கத்துல நான் இல்லையே, கேட்காதீங்க. தூக்கத்துல நான் மாத்திரம் தான் இருந்தேன். அப்போ இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா வெளியில எதுக்காக பக்தி பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன 2 அம்சம் இருக்குன்னு சொல்லுமா. நான் சுகமா தூங்குன, ஒன்றும் அறியவில்லை நம்ம சொன்னோமா. இந்த 2த்தையும் சேர்த்தீங்கன்னா டோட்டல்ல வந்து அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். நான் அப்படின்ற தத்துவம் காஸ்மிக்ல சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மம்னு பேரு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு நான் இண்டிவிஜுவல்ல சொல்றது அவித்யா. அதுவே வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக்ல டோட்டல்ல சொல்லும் போது அதுக்கு பேர் என்ன பேரு? மாயான்னு பேரு. அப்ப பிரம்மமும் மாயையும் சேர்ந்து ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் ஈஸ்வரனுடைய சுரூபம் அப்படின்றோம். நாம ரூபமா எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பக்தி இல்லாம இருக்கும். பகவானாவது ஏதாவது மண்ணாங்கட்டி, பகவான்லாம் இல்ல, அறிவை பிடிச்சுக்கலான்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது என்னவா இருக்கு? கிருஷ்ணரா இருக்கு, ராமரா இருக்கு, சிவபெருமானா இருக்கு, எல்லாம் அம்பாலா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஈஸ்வரனா இருக்கார் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு அக்செப்ட் பண்றானோ அவனுக்கு பேர் என்ன பேரு? ஆஸ்திகன் அப்படின்னு பேரு. அஸ்தி இதி ஆஸ்திகாஹா, ஆஸ்திகன் அஸ்தி. அக்செப்ட் பண்ணுங்க. இந்த இருக்கு இருக்குன்னு சொல்ல சொல்லி 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 மெதுவா நான் என்ன பண்ண போறேன்? சாஸ்திரம் சொல்லுது, அறிவு வர 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 இந்த இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒண்ணு நாமரூபத்தோட இருந்துச்சு, அந்த நாமரூபம் வந்து போறது அப்படின்னு மெதுவா 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 நமக்கு சிரவணம் பண்ண போறோம். இப்ப நான் உங்களுக்கு சிரவணம் பண்ணி வைக்கிறேன். மெதுவா மெதுவா இந்த புத்தி இன்ஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், டிராப் டிராப்பா. இன்னைக்கு புரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் புரியும். இந்த ஜென்மத்துல புரியலனாலும் அடுத்த ஜென்மத்துல புரியும். அடுத்த ஜென்மத்துல புரியலனாலும் இன்னும் 4 ஜென்மம் கழிச்சாவது புரியும். இதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம.
அப்போ மெதுவா உள்ள போக ஆரம்பிக்கிறோம். ஆமா, நான்ன்றது ஒரு இருப்பு, மற்றதுக்கெல்லாம் இருப்பு இல்ல அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சு மெதுவா ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சரணாகதி பண்றோம். மெதுவா இருக்கார் இருக்கார் இருக்கார், பகவான் இருக்கார் பகவான் இருக்கார் பகவான் இருக்கார், வெளியில இருக்கார் அப்படின்னு மெதுவா மெதுவா அக்செப்டன்ஸ் வர 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 பகவான் மாத்திரம்தான் இருக்கார். அதுக்கு அடுத்த லெவல் பகவான் மாத்திரம் தான் இருக்கார். இதெல்லாம் வெறும் சும்மா பகவான் மாத்திரம் இருக்கார். அதுக்கப்புறம் பகவான் இருக்கார் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். எவன் இருக்கார் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு தான் தத்துவபாவேன பிரசீததி, உள்ளுக்குள்ளார இருக்கின்றேன் அப்படின்னு ஞானம் உண்டாகுது. நல்லா தெரிஞ்சுங்க. வெளியில இருக்கிறது இருக்கிறதுன்னு நம்ம எதை சொல்றோமோ அதுதான் இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிறேன் அப்படின்னு சப்ஜெக்டா ஆகிறது. வெளியில சொன்னீங்கன்னா ஆப்ஜெக்ட், இது இருக்கிறது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்வரூபம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஆத்மாவா இருக்கிறேன் அப்படின்னு ஆகுது. அப்ப ஒரு ஒரு சனாதனவாதி வந்து என்ன பண்ணணும், தத்துவத்தை அறிந்தவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னா, இது எல்லாம் ஈஸ்வர மயம், வாசுதேவ இதம் சர்வம், இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவன் தான், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், இது எல்லாம் ஈஸ்வரன் தான், எல்லாம் ஈஸ்வரனாவே இருக்கிறது, சகுணம்னு பேர். இது இருக்கிறது இது இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, இது பானையா இருக்கு, இது சட்டியா இருக்கு, இது பர்வதமா இருக்கு, இது வீடா இருக்கு, இது ஜெகத்தா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட அம்சம் சுரூபம். இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமரூபத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெறும் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு அனுபவமாகும். அது அனுபவமா ஆகும்போது எப்படி இருக்கும், அஸ்மி நான் இருக்கிறேன் அப்படின்னு அனுபவமாகும். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வஸ்துக்கள் தான் இருக்கு. இந்த முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல 6:13 மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. இது கூட வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையிலேயே ஒரு மந்திரம் இருக்கு. 18வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இதோட கனெக்டா இருக்கிறது. பக்கத்துல எழுதிட்டே வரணும், ரெஃபரன்ஸ் எழுதிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். 18வது அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா 55வது ஸ்லோகம், பக்தியா மாமபி ஜானாதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. யாவானஸ்ச தத்வதஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப அருமையான ஸ்லோகம். 18வது அத்தியாயம் 55வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது. பக்தியா மாமபிஜானாதி யாவானஸ்ச தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம் அப்படின்னு. முதல் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாம் இருக்குங்க, சூன்யம் எல்லாம் இல்லை. சூன்யத்தை நம்ம இங்க வந்து கொண்டே வரதில்லை, இருக்கு நம்ம சொல்றோம்ல. இல்ல இல்லைன்னு நான் சொல்றோம், இது இல்லை இது இல்லைன்னு நம்ம விவகாரம் பண்றோம். அப்ப பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் இருக்கு இருக்கு இருக்குன்னு விவகாரம் பண்றோம். அப்ப மனசுக்குள்ளார நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு இருக்குன்னு எதை நம்ம சொல்றோமோ அதுதான் ஈஸ்வர தத்துவம். ஆனா வெறும் இருக்குன்னு நம்ம சொல்றோமா, இல்ல இல்ல, கூட எதையாவது அட்டாச் பண்ணி நாம ரூபத்தை சொல்றோம்ல. அப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிறது இருக்கிறதுன்றது ஈஸ்வரன், அதுக்கு வேஷம் அந்த இருக்கிறதுன்ற பகவானுக்கு வேஷம் எது, பக்கத்துல இருக்கிற நாம ரூபங்கள் எல்லாம் மொத்தமும் ஈஸ்வரன். நீங்களும் ஈஸ்வரன், நானும் ஈஸ்வரன், இந்த தேகம் ஈஸ்வரன், எல்லாம் ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு கண்ணியமா இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணு. இந்த சம்சாரின்னு போய் நொந்துக்கிட்டு மறுமறிங்க பண்ணிட்டு புலம்பிட்டுலாம் இருக்காது. ஈஸ்வர சுரூபமா இருக்க. நீங்க தெரிஞ்சாலும் தெரியலனாலும், நமக்கு அறிஞ்சாலும் அறியலனாலும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் ஈஷா வாசியம் தான். இது மொத்தம் ஈஸ்வர சுரூபம், வாசுதேவ சர்வமிதம். நாமரூபம் எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சகுணம். எவன் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தோடு கூடியது எல்லாம் ஈஸ்வர சுரூபம் அப்படின்னு அறிகிறானோ, கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமரூபத்தை எடுத்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய இது இருக்கிறதுன்றது எவன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது அது நிர்குணம் அப்படின்னு அறிகின்றானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச பூமியில நுழையிறான் அப்படின்னு 18:55 சொல்லுது. அப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புத்திகளானது. இந்த உலகத்துல எங்க போனீங்கன்னாலும் இது நியூட்ரானா இருக்கு, இது புரோட்டானா இருக்கு, இது பிளாக் ஹோலா இருக்கு. கூட எது இருந்தாலும் பிளாக் ஹோலை பத்தி இன்னும் தெரியவே இல்லை. நேற்று கூட ஒரு சேட்டலைட் அனுப்பியிருக்காங்க நாசா, எதுக்கு அப்படின்னா அந்த பிளாக் ஹோலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப சொல்லும் போது கூட நம்ம என்ன பண்றோம், இது பிளாக் ஹோலாக இருக்கு, பிளாக் ஹோல்ன்றது தெரியாத அம்சத்து கூட இது இருக்கிறதுன்னு போட்டு நடுவில் பிளாக் ஹோல்னு போட்டோம்.
இது பிளாக் மேட்டரா இருக்கு. பிளாக் மேட்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா இது பிளாக் மேட்டரா இருக்கு. அப்ப இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க யானை இருக்கான்னு கேட்டா இங்க யானை இல்லாம இருக்குச்சு. யானையோட இல்லாமை இருக்கிறது. அப்ப எந்த இல்லாமை இருக்கிறதுன்னு தான் சொல்றோம். இல்லாமைக்கு பக்கத்திலையும் இருக்கிறது நம்ம போறோம். அப்ப எந்த வஸ்துவை சொல்றதா இருந்தாலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாமை இருக்குன்னு சொல்றது கூட ஒரு இருப்புத்தன்மை தேவைப்படும். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் இதை நல்லா உட்கார்ந்து பெருமை யோசிக்கும். எந்த வஸ்துவை எடுத்தாலும் 2 அம்சங்கள் இருக்கும், 2 புத்தி இருக்கும், ஞானம் இருக்கும். ஒன்னு இருக்குன்ற ஞானம், இன்னொன்னு இல்லை அப்படின்ற ஞானம். அந்த இல்லையிலிருந்து உண்டானதுதான் நாமரூபமா இருக்கிற ஞானம். இது ஆச்சாரியர் சொல்லி முடிச்சிட்டார். ஆச்சாரியர் இன்னைக்கு பாடத்துக்கு வர யத் விஷயா புத்திஹீன வியபிச்சரதி தத்து சதி. எந்த விஷயத்தை பத்தின புத்தியானது அறிவானது, புத்தின அறிவு, எந்த விஷயத்தை பத்தின அறிவானது மாறுபடுவதில்லையோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்து, தத்து சத்து. அதுக்கு பேர் சத்துன்னு பேரு. எது மாறுபடாம இருக்கு? அதுக்கு அடுத்தது எது வந்து பாத்தீங்கன்னா எத் விஷயா புத்திஹி வியபிச்சரதி தத் அசத்து. எந்த விஷயத்தை பத்தின ஞானமானது மாறுபாட்டை அடைகிறதோ அது அசத்து. எந்த அறிவு மாறாம இருக்கோ அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தின அறிவு சத்தியம். எந்த விஷயத்தை பத்தின அறிவு மாறிக்கிட்டே இருக்கோ அது அசத்தியம். இது சத்து அசத் விபாகே புத்தி தந்திரே ஸ்திதே. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, மாறாம இருக்கு, அது சத்து. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நாமரூபங்களா இருக்கிறது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, அது அசத்து. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா சத்து அசத்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்களானது புத்தி தந்திரே ஸ்திதே. நம்மளுடைய புத்தியில எல்லா விஷயங்கள்லயும் புத்திக்கு அதீனமா இருக்கு. புத்திக்கு அதீனமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த அறிவு அறிஞ்சாலும் புத்தியில அறிகிறோம். அந்த அறிகின்ற புத்தி வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு மாறாத ஒண்ணு இருக்கு, அது சத்து. மாறிக்கிட்டே இருக்கிறது ஒண்ணு இருக்கு. என்ன எக்ஸாம்பிள் சுவாமி? ஒண்ணும் இல்லை, பேப்பர் எடுங்க. இது என்னவா இருக்கு? ஒரு விதைய எடுத்து காட்டுறேன். இது என்ன? விதையா இருக்கு. விதையா, இது விதையாக இருக்கிறது, பீஜமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பீஜத்தை வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளார போட்டு ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த சீடு என்ன ஆயிடும்? பிரேக் ஆகி அதுல இருந்து ஒரு முளை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துடும், அங்குரம் வந்துடும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அங்குரமாக முளையாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். விதை எங்க போச்சுங்க அப்படின்னு கேட்டா விதை எங்க போச்சு? விதை வந்து பாத்தீங்கன்னா வெபிச்சாரத்தை அடைந்தது. வெபிச்சாரம்னா மாறி போச்சு, விதைன்ற தன்மை போயிடுச்சு. அப்ப இது முளையா மாறிடுச்சு. இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இது முளையாக இருக்கிறதுன்றதுல இது இருக்கிறது, 2 இருக்கு. நடுவுல விதை இருந்தது, என்ன ஆயிடுச்சு? விதை முளையா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வார்த்தை சொல்றேன், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா செடியா இருக்கு. முளையா இருந்தது செடியா ஆயிடுச்சு. இப்ப நான் கேட்கிறேன், முளை எங்க போச்சு? முளை போயிடுச்சு, அது வெபிச்சாரத்தை அடைஞ்சது, செடியா இருக்கு. இது இருக்கிறது, மாறல, அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் மரமா ஆச்சு, இது மரமாக இருக்கிறது, செடி போச்சு, செடி மாறி போச்சு. திரும்ப இந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா துண்டு பண்ணி என்ன பண்றோம்? பெரிய போல் எடுத்தாச்சு. எடுத்தோன்னே இப்ப என்ன இருக்கு? மரக்கட்டையாக இருக்கிறது. மரம் போயிடுச்சு, மரக்கட்டையாக இருக்கிறது. ஃபேக்டரி கொண்டு போயாச்சு. ஃபேக்டரி கொண்டு போய் அதை நல்லா ஒரு மிஷின்ல வச்சு பேப்பர் எடுக்கிறாங்க, பேப்பர் ரோல். இப்ப என்ன ஆயிடுச்சு? மரம் போயிடுச்சு, மரக்கட்டை போயிடுச்சு, இது பேப்பர் ரோலாக இருக்கிறது. பேப்பர் ரோலை வந்து பாத்தீங்கன்னா பேப்பரா கட் பண்ணி இது பேப்பராக இருக்கிறது. அதுக்கப்புறம் அதுல பிரிண்ட் பண்ணி புக்கை பவுன் பண்ணதுக்கு பிறகு இது புஸ்தகமாக இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை திரும்பவும் நான் என்ன பண்றேன்? கிழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு கிழிச்சு பேப்பரா ஆக்கிடுறேன், விபூதி பொட்டலம் அடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பேப்பரா இருக்கு. திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாம் நஞ்சு போனதுக்கு பிறகு எரிச்சிடுறேன். எரிச்சதுக்கு பிறகு இது சாம்பலாக இருக்கிறது. என்ன ஆகி போச்சு பாருங்க. விதையா இருந்தது, இது விதையா இருக்குன்னு சொன்னது இத்தனை ப்ராசஸ்ல வந்ததுக்கு பிறகு சாம்பலா போச்சு. இப்ப எது மாறிக்கிட்டே இருக்கு?
இது இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மாறாத வஸ்துவா இருக்கு. இது இருக்கிறது, இது இருக்கிறது. எந்த வஸ்துவா எடுத்தாலும் ஒரு மூலப்பொருள் காரணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு. நான் நிறைய பார்த்துட்டு இருப்பேன் ப்ரொடக்ஷன் எல்லாம் என்னெல்லாம் பண்றாங்கன்னு. ஒரு பிளாஸ்டிக் சின்னதா பட்டனா இருக்கு. அதை கொண்டு வந்து ஒரு மிஷின்ல மெல்ட் பண்றான். மெல்ட் பண்ணோன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சேரு, பக்கெட்டு இது மாதிரி அநேகமா மாறி போயிடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்துவும் நாம ரூபம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. விதைன்றது முளையாச்சு, முளை வந்து பாத்தீங்கன்னா செடியாச்சு, செடி மரமாச்சு, மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பரா இதுக்கு மரக்கட்டையாச்சு, மரக்கட்டை பேப்பர் ரோல் ஆச்சு, பேப்பர் ரோல் பேப்பர் ஆச்சு, பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணோன்னு புக் ஆச்சு, புக் ஆனதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப பேப்பர் ஆச்சு, திரும்ப பேப்பர் ஆனோன்னு திரும்ப எரிச்சதுக்கு பிறகு சாம்பலா போச்சு. சாம்பல் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி தத்துவம். சாம்பல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரைஞ்சோன்னு அது தண்ணி ஆகி போச்சு. தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ண அக்னி ஆகி போச்சு. அக்னி வந்து பாத்தீங்கன்னா எவாபரேட்டா வாயுவாச்சு. அதுக்கப்புறம் வாயு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தை அடைஞ்சது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் வெளியில பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஆகாசத்தை வந்து அறியறதுக்கு எனக்கு காது இருக்கு, எனக்கு காது இருக்கிறது. அதனாலதான் சப்தத்தை நான் அறியறேன், கேட்கிறேன். சப்தம் கேட்குதா? ஆமா கேட்கிறேன். எப்படி கேட்குறீங்க? எனக்கு காது இருக்குச்சு, காது இருக்கிறதுனால கேட்கிறேன். காது இருக்கிறது, அதுவும் ஆப்ஜெக்ட். நான் பண்றேன்ல, நான் பாக்குறேன்ல, காதை பாக்குறேன். எனக்கு காது ஒரு பக்கம் கேட்குது, கேட்கல, தெரியுது. காது இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மனசுனால நான் பாக்குறேன். மனசு இல்லை அப்படின்னா இந்திரியங்களை அறிய முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மனசு இருக்கிறது, எனக்கு மனசு இருக்கிறது அப்படின்னா மனசா பாக்குறேன். எதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா புத்தியை வச்சுக்கிட்டு என்னோட மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, என்னோட மனசு சந்தோஷமா இருக்கு, சாந்தமா இருக்கு அப்படின்னு நான் புத்தியை வச்சுக்கிட்டு சொல்றேன். புத்தி இருக்கிறது. இந்த லய பிரக்கிரியா நடந்துகிட்டே வரும்போது இந்த புத்தி வரைக்கும் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு எல்லாம் ஆச்சு. நான் கேட்கிறேன், புத்தியை அறிந்தது யார்? புத்தியை யார் அறியறா அப்படின்னு கேட்டா நான் தான். நான் அறியறேன் சுவாமி. என் புத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்ல, ஷார்ப்பா இருக்கு, ஷார்ப்பா இல்லைன்னு நான் என்னுடைய புத்தியை அறியறேன் சுவாமி. அப்ப நான்றது என்னது அப்படின்னா நான் இருக்கிறேன். நீங்க இருக்கீங்களா? ஆமா நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். வந்தாச்சு. அப்ப புத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது இருக்கிறது, இது இருக்கிறது, இது இருக்கிறது, இது இருக்கிறதுன்னு கண்டினியூஸா வந்துச்சு. புத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு பிறகு புத்தியும் லயமாகிற ஸ்தானம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப இது இருக்கிறதுன்றதுதான் நான் இருக்கின்றேன் அப்படின்னு மாற்றத்தை அடையும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையில, இது ரொம்ப லய பிரக்கிரியா முக்கியமானது. இதுதான் டெய்லி காலையில நமக்கு நடக்குது. திரும்ப ராத்திரியிலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம லயத்தை அடையிறோம். நேச்சுரலா நடக்குது நமக்கு. அப்போ இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புத்தி ஆச்சாரியர் சொல்றார். எது மாறிக்கொண்டே இருக்கிறதோ வெபிச்சரத்தி எத் விஷயா புத்தி வெபிச்சரத்தி தத் அசத். எது வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கிறதோ அந்த விஷயத்தை பத்தின புத்தி என்னது? அசத்துன்னு பேர். எது மாறுச்சு? விதை மாறுச்சு, முளை மாறுச்சு, செடி மாறுச்சு, மரம் மாறுச்சு, மரக்கட்டை மாறுச்சு, பேப்பர் ரோல் மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு. இதுல எது மாறாம இருக்கோ அதுக்கு பேரு சத்துன்னு பேரு. அப்ப நடுவுல இருக்கிற நாமரூபங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ரெண்டு பக்கத்திலேயே இருக்க இது இருக்கிறதுன்ற அம்சம் ரெண்டு ஐட்டமா சாமி? அதையும் யாராவது கேட்டுறாதீங்க. இது இருக்கிறதுன்ற ரெண்டு ஐட்டம்லாம் இல்ல, ரெண்டுமே எக்ஸிஸ்ட குறிக்கிறது. நம்ம பிரிச்சு இது இருக்கிறதுன்னு ரெண்டு பக்கம் போட்டு வச்சிருக்கோம். இது அவ்வளவுதான். இருக்கிறத கூட விட்டுருங்க, இது இல்லைன்னா இருக்கிறது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டா கூட போதுமானது. அப்போ இந்த இந்த தத்துவம் மட்டும் பாத்தீங்கன்னா இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்கு. அதுல சேஞ்சே ஆகிறது இல்லை. அந்த இருக்கிறது தான் இருக்கிறேன் அப்படின்னு சப்ஜெக்டா மாறுது. அங்கேயும் சேஞ்ச் இல்லை. நான் இருக்கிறேன் எப்போ? இருந்துகிட்டே இருக்கேன். இந்த தேகம் வந்துச்சு போச்சு. அநேக தேகங்கள் வந்து வந்து போயிட்டே இருக்கு. நான் சதா இருந்து கொண்டே இருக்கிறேன். ஜாகிரதத்திலையும் இருக்கேன், சொப்பனத்திலையும் இருக்கேன், அதே மாதிரி டீப் ஸ்லீப்லையும் ஆனந்தமா தூங்கிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கேன். என்னை வந்து பாத்தீங்கன்னா யாரும் நாசம் பண்ண முடியாது. ஆனா எனக்கு பக்கத்துல இருக்கிறது இருக்கே, இந்த சரீரம் இன்னைக்கு இந்த இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புருஷ சரீரம் கிடைச்சிருக்கு. நான் சில சமயம் ஃபீல் பண்ணுவேன், நமக்கு ஏதோ ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ பாவம் இருக்கே நம்மள்ட்ட. நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா உத்து நான் நிறைய டீட்டெயிலா பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஒருவேளை முந்தின ஜென்மத்துல ஸ்திரீ சரீரம் கிடைச்சிருக்குமோ, என்கிட்ட ஒரு ஸ்திரீ பாவம் இருக்கோ, ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்திரீயோட தன்மைகள்லாம் இருக்கும் அப்படின்னு. போன ஜென்மத்துல இருந்திருக்கலாம், முந்தின ஜென்மத்துல இருந்திருக்கலாம்.
நிறைய ஸ்திரீகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சில ஸ்திரீகள்லாம் நான் பார்த்துருக்கேன், அப்படியே ஃபீமேலா இருக்கிறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். என்ன தைரியமா ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியுங்களா? சில காரியங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நம்ம அஜித் சாரோட ஒய்ஃப் இருக்காங்க, உஷாமான்னு. ஐயோ, போன முறை அவங்களோட டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ ஒரு அம்மாக்குள்ளார வந்து அவர் ரொம்ப கைண்டா இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த அம்மா, சாஃப்ட். ரொம்ப டிரைவ் பண்ணும் போது தான் தெரிஞ்சது, பக்கத்துல நான் உட்காந்துருந்தேன், எனக்கு பயமாயி போச்சு. ஐயோ அப்படின்னு ஏதோ ரேசர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வண்டியை டிரைவ் பண்ணாங்க. அப்பதான் தெரிஞ்சது ஒரு அம்மாக்குள்ளாரையும் ஒரு புருஷத்தன்மை இருக்கு. அப்ப என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த சூக்ஷ்ம தேகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா விதவிதமான சரீரங்கள் அதுக்கு மேல வருது போகுது வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஒருத்தர் பார்த்து, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ கற்பம்பூச்சி பார்த்தா பயப்படுவார், ஐயோ சாமின்னு பதறுவார். இறந்து போயிட்டார் அவரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன, அப்பதான் பார்த்தேன், அப்போ ஒரு நல்ல புருஷன் இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ சுபாவம் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கு சரீரங்கள். நமக்கு எல்லாத்துக்கும் வேஷம், இதெல்லாம் வந்து போற வேஷம். இந்த தேகம் எதுவுமே சாஸ்வதம் இல்லை. எது சாஸ்வதம்? நான் சாஸ்வதம். தேவனா இருக்கும், குரங்கா இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நாய் மாதிரி குலைச்சிக்கிட்டே இருப்பான். ஓ, நாய் சரீரம், போன ஜென்மத்துல நாய், அவனுக்கு நானுக்கு மேல நாய் சரீரம் வந்துட்டு போயிருக்கு. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி ஒரு இடத்துல நிக்க மாட்டான், தவிக்கிட்டே இருப்பான். அப்ப அவனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், போன சரீரம் வந்து குரங்கு சரீரமா இருந்திருக்கு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆனா எந்த சரீரம் வந்தாலும் எது நடந்தாலும் எல்லாம் விதையில இருந்து செடி வந்து, செடியில இருந்து மரமாய் இது மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி, இந்த நான் சேஞ்சே ஆகாத மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கிறது அசத்து, மாறாமல் இருப்பது சத்து. நான் மாறாதவன், நான் சத்தியமா இருக்கேன். என்னுடைய தேகம் மாறிக்கிட்டே இருக்கு. யவ்வனம் பால்ய அவஸ்தா இருந்துச்சு, யவ்வனம் வந்துச்சு, இப்ப வந்து ஜரா வந்துச்சு, இதுவும் போயிடும், அடுத்த சரீரம் வந்துடும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடந்து போயிடும். இது மாதிரி நிறைய சரீரங்கள் வந்து போயிட்டே இருக்கும். அப்ப இந்த சரீரம், இந்த உலகம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து போகின்றவை, மாற்றத்தை அடைகின்றவை, சதா மாறிக்கிட்டே இருக்கிறது. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அசத்து அப்படின்னு சொல்றோம். சர்வத்திர துவே புத்தி சர்வைஹி உபலப்யதே சமான ஆதிகரணே. ரொம்ப ஆச்சரியர் அடுத்து சொல்ற, சர்வத்திர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்திலையும், மொத்த சிருஷ்டிலையும், கிரியேஷன் எல்லாத்திலையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சர்வத்திர துவே புத்தி, இரண்டு புத்தி, இரண்டு ஞானம், இது இருக்கிறது. அது ஒரு அறிவு, அது சத்தியம்னு பேரு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பானையா இருக்கு, சட்டியா இருக்கு, மரமா இருக்கு, செடியா இருக்கு, கொடியா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், வந்து போற அசத்தையும் சொல்றோம். இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வத்திர எல்லா இடங்கள்லையும், சர்வைஹி எல்லா மனிதர்களாலும் எல்லா ஜீவராசிகளாலையும் இந்த இரண்டும் அறியப்படுவதாக இருக்கு. நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு விகாசத்தை கொண்டு வர, விஷயம்ல கொண்டு வர சொல்றேன். நான் எதை பார்த்தீங்கன்னாலும் இந்த ரெண்டு தான் இருக்குன்னு பாருங்க. இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, கண்ணுக்கு தெரியாது, அது கண்ணுக்கு தெரியாது. இது இருக்கிறது, கண்ணுக்கு தெரியல. ஆனா அது இல்லாம அந்த நாம ரூபம் இல்லை. லேப்டாப்பா இருக்கு அப்படின்ற, லேப்டாப் சாமி, லேப்டாப் கண்ணுக்கு தெரியுது, இது இருக்கிறதுன்றீங்களா, கண்ணுக்கு தெரியலையா? ஆமா, இல்ல. ஏன்னா அதுதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டுக்கு மேலதான் கல்பித்தம். இதெல்லாம் இந்த லேப்டாப்ன்றது சப்ஜெக்டுக்கு மேல கல்பித்தமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்திலையும், எல்லா மனிதர்களாலையும் இந்த இரண்டு விதமான அறிவுகளும் உபலப்யதே அறியப்படுகிறது. எப்படி அறியப்படுது? சமானாதிகரணே. சமானாதிகரணம்னு என்ன அர்த்தம்? ஒரே பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அறிவுகள் இருக்கிறது. ஒரே பேஸ். எது இருக்கு? இது அப்படின்ற பேஸ், இதுதான் பேஸ். இந்த இதுன்ற பேஸ்ல இதை வந்து வேற எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் அப்படின்ற பேஸ்ல ஃபர்ஸ்ட் பர்சன் எப்பவுமே எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் பர்சன். நேற்று வந்து பிரசாத் சொன்னார், சாமி புதுசா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சாமி, இந்த நான்ற கான்செப்ட் என்ன, ஃபர்ஸ்ட் பர்சனா, செகண்ட் பர்சனா, தேர்ட் பர்சனா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனால தான் திரும்ப நான் சொல்றேன். இந்த வேதாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா ஏக்க ஜீவவாதம் அப்படின்றத நமக்கு சொல்லுது. ஏக்கமேவ அத்விதீயம். நான் சொல்றேன், தூக்கத்துக்குள்ளார போனீங்க, அந்த தூக்கத்துல இருந்து வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லைல்ல. அதே மாதிரி சொப்பனத்துக்குள்ளார போறீங்க, சொப்பனத்துல வந்து நிறைய காட்சிகள் எல்லாத்தையும் பாக்குறீங்க, நிறைய கேரக்டர் எல்லாத்தையும் பாக்குறீங்க.
எல்லா கேரக்டரையும் பார்த்தீங்க, நிறைய விதவிதமான மனிதர்கள், விதவிதமான லேண்ட்ஸ்கேப் எல்லாத்தையும் பார்த்தீங்க, தேச கால வர்த்தமானங்கள்லாம். அதை எல்லாத்தையும் பார்த்தவன் யார் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு பர்சன் தான். சொப்பனத்தை பார்த்தவன் ஒரே ஒரு பர்சன் தான். அதே மாதிரி இப்ப ஜாகிரதத்திலையும் நான் கேட்கிறேன், நீங்கெல்லாம் இருக்கிறதுனால நான் பாக்குறேனா இல்ல நான் இருக்கிறதுனால இது எல்லாம் தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பெர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகோ திரஷ்டா. எல்லா தேகத்திலையும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரே ஒரு நான் தான். அந்த ஒரே நான் தான் தேகத்துல போகும்போது தனித்தனியா தெரிகிற மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல ஒரே நான், ஒரே நாளுக்கு மேலதான் சொப்பன திருஷ்யங்கள் எல்லாம். மொத்த சொப்பனமும் கல்பிதம், பார்க்கின்றவனிடத்துல கல்பிதம். அதே மாதிரி ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நான், ஒரே நாளுக்கு மேலதான் இந்த மொத்த சொப்பனம், இந்த ஜெகத்தும் பெரிய சொப்பனம் கல்பிதமா இருக்கு. பார்க்கிறவன் ஒருத்தன். நல்லா புரிஞ்சுங்க. தேகத்தோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அநேகமாயிடுறோம். தேகத்தை விட்டுட்டு நான் அப்படின்ற கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் பெர்சன்ல இருந்து யோசிங்க. ஃபர்ஸ்ட் பெர்சன் ஒரே ஒரு ஆள் தான், நான். இது மட்டும்தான். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற பாடி மைண்டோட சேர்ந்து இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு அறிவுகள் நமக்கு அறியப்படுது. எல்லா ஜீவராசியும் நான் இருக்க நான் இருக்க நான் இருக்கன்னு அறியுது. அதுக்கப்புறம் இது இருக்கிறதுன்னு நாமரூபமா அறியுது. இந்த ரெண்டு புத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அறியப்படுது. எதோட பேஸ் அப்படின்னா அந்த நான் அப்படின்ற பேஸுக்கு மேல அறிவு இருக்கு. நான் சொல்றேன், நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு யார் வேணும்? நான் இருக்கணும் இல்ல. இந்த ஜெகத்திற்கு நான் சொல்றேன், ஜெகத்திற்குன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கணும் இல்ல, சப்ஜெக்ட் இருக்கணும் இல்ல. சப்ஜெக்ட் இல்லாம ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? அப்போ இந்த நான் அப்படின்ற அந்த அதிகரணம்னு பேரு. இதுக்கு பேரு அதிகரணம்னு ஆதாரம். ஒரே ஆதார தத்துவத்துல ரெண்டு கல்பிதமா இருக்கு. நான் அப்படின்ற பாக்குறேன், எனக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? இது புஸ்தகமாக இருக்கிறது. ரெண்டு நான் பார்க்கிற என்னிடத்துல இருக்கு. நான் பார்க்கிறேன், இது இருக்கிறது, புஸ்தகமாக இருக்கிறது. புஸ்தகத்தை பத்தின அறிவு எனக்கு உண்டாகுது. இது இருக்கிறதுன்ற அறிவு உண்டாகுது. எதுக்கு மேல உண்டாகுது? நானுக்கு மேல உண்டாகுது. அப்ப ஆதார தத்துவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படின்ற ஆதார தத்துவத்துக்கு மேல இந்த உலகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களும் ரெண்டா, சத்து அசத்துன்னு ரெண்டா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், ஆச்சாரியர் கரெக்டா, ந நீலோத்பலவத்து ஒன்னு சொல்லிட்டார். நீலோத்பலம் அப்படின்னா பிங்க் கலர்ல இருக்கிற, ரோஸ் கலர்ல இருக்கிற தாமரை போன்று அல்ல. நீல தாமரை நம்ம சொல்றோம். நீல தாமரைனா அந்த நீல கலரும் பிங்க் கலரும் கலந்த கலர். நம்ம தாமரை பூவை சொல்றோம். தாமரை பூல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரை பூ அப்படின்னாவே அது என்னவா இருக்கு? தாமரை பூ அப்படின்னாவே கலர் அதோட சேர்ந்துருது. அந்த நீலத்தாமரையில இருக்க நீலத்தை வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாது. செப்பரேட் பண்ணி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த அந்த தாமரையில இருக்கக்கூடிய கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா தாமரை இல்லாம போயிடும். இன்பில்ட் ரெண்டும் சேர்ந்தது நீலத்தாமரை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற இந்த சத்து அசத்து அப்படி இருக்கா சாமி அப்படின்னா அப்படி இல்லைங்க. ஆச்சாரியர் தெளிவா சொல்ற. என்னன்னா குணகுணி மாதிரி இல்லை. குணகுணினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சேர்ந்து இருக்கிறது. அது மாதிரியான அது மாதிரி இல்லை. அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொல்றார். சன் கடஹா சன் படஹா சன் ஹஸ்தி இது ஏவம் சர்வத்ர. பானை இருக்கிறது. எப்படி? பானை இருக்கிறது. பானைன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போறதா இருக்கு, அது அசத்து. இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா சத்து, வந்து போகாம இருக்கிறது இருக்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பாய் இருக்கிறது, பட்டக அஸ்தி, பாய் இருக்கிறது. பாயின்றது முன்னாடி கோரையா இருந்துச்சு, கோர புல்லா இருந்துச்சு. கோரப்புல்ல வந்து வீவிங் பண்ணதுக்கு பிறகு பாயாகி போச்சு. அப்ப முன்னாடி இல்ல, நடுவுல வந்தது. ஆனா இருக்கிறது கோரப்புல்லா இருந்துச்சு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாயா இருக்கு. அப்ப இருக்கிறது மாறாம இருக்கு. அதே மாதிரி அஸ்தி, சன் அஸ்தி, யானை இருக்கிறது. யானை முன்னாடி என்னவா இருந்துச்சு? குட்டியா இருந்துச்சு. குட்டியா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? கர்ப்பத்துல இருந்துச்சு. கர்ப்பத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு? இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கிறது, ஆனா இருக்கிறதுன்றது மாறாம இருக்கு.
அப்போ எல்லா வஸ்துக்களையும் இது ஏவம் சர்வத்திர, இந்த விதமா எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிறது, இது இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், இருக்கிறதுன்ற அம்சத்தை சொல்றோம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பானை இருக்கிறது, பாய் இருக்கிறது, புஸ்தகம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் இருக்கிறதுன்னு சொல்றோம். அப்போ ரெண்டு அம்சம், நாமரூபம், நாமரூபத்துக்கு அந்நியமா இருப்பா இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயோகோ புத்தியோகோ கடாதி புத்திக்கு வியபிச்சரதி ததாச்ச தர்ஷிதம் நது சத் புத்தி. ஆச்சாரியர் ரொம்ப தெளிவா சொல்றார். தயோகோ, இந்த ரெண்டுத்திலையுமே பானை இருக்கிறது, பாய் இருக்கிறது, யானை இருக்கிறது, இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தயோகோ புத்தியோகோ கடாதி புத்தி, இவைகள் எல்லாத்துலயும் பானை வந்து போச்சு, பாய் வந்து போச்சு, அதுக்கப்புறம் யானையும் வந்து போச்சு. இங்க ஒரு யானை இருந்துச்சு, நல்லா பெரிய யானை ஒன்று இருந்துச்சு, செத்து போச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அது சமாதி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆனந்தமா இருக்கும், அந்த யானை நல்லா இருக்கும். மயிலாடுதுறை மாயவரம் போனீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான யானை, குட்டி யானை, இளவரசி. அது இப்ப இருக்கா இல்லைன்னு தெரியல. ஐயோ, அது பண்ற சேட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா, அது எங்க இருந்துச்சு, அம்மா வயிற்றுல இருந்த போது வெளியில இல்லை. அம்மா வயிற்றுல இருந்து வெளில வந்தோன்னா ஒரே சேட்டை, சின்ன குட்டி, எல்லாம் கடை வீதியெல்லாம் போச்சு அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்து போடும், மகாராணி அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பெருசா இருக்கும், குட்டியா இருந்தது பெருசாயிருக்கும், அதுக்கு ஒரு குட்டி வந்துடும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோ, பானை மாறுது, பாய் மாறுது, கம்ப்யூட்டர்னு சொல்றது மாறுது, யானை மாறுது, ஆனா இருக்கிறது 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 மாறாம இருக்கு. அதாவது ஆச்சாரிய சொல்ற தயோகோ புத்தியோகோ, இருக்கிறது அப்படின்ற புத்தி, அதுக்கப்புறம் வந்து பானை பாய் யானை அப்படின்ற புத்தி, இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கடாதி புத்திகி வியபிச்சரதி, பானை பாய் அப்படின்னு சொல்ற நாமரூபம் மாறிக்கிட்டே இருக்கு, வெபிச்சரத்தி மாறிக்கிட்டே இருக்கு. ததாச்ச தர்ஷிதம், இந்த விதமா தான் நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கின்றோம். நது சத்புத்தி, சத்புத்தி இருப்புன்றது மாறாம இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத், ஆகையினால் கடாதி புத்தி விஷய அசத். அப்ப நம்ம முடிவுக்கு வர மாறிக்கிட்டே இருக்கிறது எதுவோ அது அசத்து. கடம் பட்டம் மட்டம் அப்படின்னு பானை பாய் அப்படின்னு எதையெல்லாம் நாமரூபமா சொல்றோமோ அதுக்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த விஷயத்தை பத்திர புத்தி அசத்துன்னு பேர். அது வந்து பாத்தீங்கன்னா வெபிச்சாராத். ஏன் அப்படின்னு கேட்டா அசத்து ஏன் அப்படின்னா வெபிச்சாரத்தை அடையுது, மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப மாறுபடுவது எல்லாம் அசத்து. நது சத்புத்தி விஷய வெபிச்சாராத். சத்புத்தி இது இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோமே, அது வந்து மாறுவதே இல்லை, அதுதான் சத் எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். அது மாறுறதே இல்லை எப்பவுமே. உடனே வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷிய வந்துடுறான். உங்களுக்குலாம் கேள்வியெல்லாம் என்னென்ன கேள்வி இருக்குமோ அதெல்லாம் ஆச்சாரியார் கேட்கிறார். ஐயோ, ஆச்சாரியோட புத்திக்கு முன்னாடிலாம் ஒண்ணுமே இல்லை. இது மாதிரிலாம் ஃபியூச்சர்ல கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணான்னு ஒருத்தர் இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்காரு. அவர் பகவத்கீதைக்குள்ளார இப்பதான் ஃபர்ஸ்ட் வேதாந்தத்துக்குள்ளார. இப்ப அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக்கா நல்ல நாலேஜோட இருப்போம். அவருக்கு தெரியும், சங்கரருக்கு தெரியும், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பாஷை எழுதும் போதே தெரியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான்னு ஒருத்தர் வருவாரு, பரமஹம்சானந்தா பாடம் எடுக்கும்போது இது மாதிரி கேள்வி கேட்பாருன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் எழுதுறார் ஒவ்வொன்னா. பூர்வ பக்ஷி ரூபத்தில் ஆச்சாரியார் கேட்கிறார், கட்டே வினஷ்டே கடபுத்த வியபிச்சரந்தியாம் சத்புத்திகி அப்படி வியபிச்சரத்தி இது சேத். ரொம்ப அருமையான கேள்வி. நம்ம சொல்ற பானை, இது பானையாக இருக்கிறதுன்னு ஒரு பானையை வச்சிங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, பானை வந்து போகுதுன்னு சொல்றீங்களா சாமி? பானை உடஞ்சு போச்சு அப்படின்னா இது பானையாக இருக்கிறதுன்ற அந்த அது கூட, அந்த பானைக்கு கூட இது இருக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுவும் நஷ்டமா தானே போச்சு. இது பானையாக இருக்கிறது, பானை உடஞ்சு போச்சு அப்படின்னா அந்த பானையோட சேர்ந்து இருந்த இது இருக்கிறதும் என்ன ஆகி போச்சு, இல்லாம போச்சே. கட்டே வினஷ்டே, வினஷ்டே கட்டே, உடைந்த பானையில் பானைன்ற புத்தி வந்து இது பானைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த புத்தி இருந்துச்சு. பானை உடஞ்சோன கடபுத்த வியபிச்சரந்தியாம், கடம்ன்ற புத்தி, பானைன்ற புத்தி என்ன ஆச்சு, ஓடாய் போச்சு. இது ஓடா இருக்கு. அப்ப பானை உடஞ்சோன ஓடா போச்சு. அது பானை கூட இருந்த அது இது பானையாக இருக்கின்றது அப்படின்ற இது இருக்கிறதுன்றது என்ன ஆயிடுச்சு, சத்புத்தி அப்படி வியபிச்சரத்தி இதுச்சு.
அது கூட இது இருக்கிறதுன்றதும் போயிடுச்சே அப்படின்னு கேள்வி கேட்டா பூர்வபக்ஷி கேட்கிறான். கரெக்டு தானே இது? அப்போ நாமரூபம் மட்டும் போகல, நாமரூபம் நஷ்டமாகும் போது நாமரூபத்தோடு இருந்த சத்புத்தி இருக்கிறதுன்றதும் போயிடுச்சே அப்படின்னா ஆச்சாரிய சொல்றாரு, என்ன இல்லப்பா. ஏன் இல்லை அப்படின்னா பட்டாதவ் அப்படி சத்புத்தி தர்ஷனாத். அந்த இருப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா மற்ற வஸ்துக்கள்ல அப்படியே தான் இருக்கு. நீங்க பானையை உடைச்சிங்க, பானையை உடைச்சதுக்கு பிறகு அந்த இது இருக்கிறதுன்னு எங்க போச்சு அப்படின்னா இது ஓடா இருக்கிறதுன்றத ஓட்டு கூட அது இருக்கு. விதை நாசமாச்சு, இது விதையாக இருக்கிறது அப்படின்னும் போது விதை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகி முளையா வந்துருச்சு. நான் கேட்கிறேன், விதை நாசமாச்சே, விதையோட சேர்ந்து இருந்த இது இருக்கிறதுன்றது அதுவும் போயிடுச்சா அப்படின்னா போகலப்பா. விதை தான் போச்சு, முளை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த முளை இருக்கிறது கூட அந்த இது இருக்கிறது முளையோட சேர்ந்து இருக்கு. முளை போயிடுச்சு, செடியாக ஆச்சு. முளை போயிடுச்சா அப்படின்னா முளை போகும்போது அந்த இது இருக்கிறதுன்றது போயிடுச்சா? நான் இல்லை, போகல. இது இருக்கிறது அப்படியே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கிறது இது இருக்கிறதுன்னு அது வந்து பாத்தீங்கன்னா மாறாம இருக்கு. ஆனா நடுவுல இருக்கிற நாமரூபம் மட்டும் மேட்டர் மட்டும் மாறிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்றேன், நான் என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டர் எனர்ஜி இந்த ரெண்டு விஷயத்தை பத்தின நம்ம புரிதல் நல்லபடியா உண்டாகும். எது நம்ம மேட்டர்னு சொல்றோமோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எனர்ஜியா ஆயிடும். எது வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியா இருக்கோ அது மேட்டரா மாறும். இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிருங்க. நம்ம மனசுல இருக்கிறத ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஒரு கடைக்கு போறேன், என்னங்க ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கேட்கறேன். இந்த ரைஸ் எவ்வளோங்க? நான் என்ன கேட்கிறேன், இந்த ரைஸ் இந்த அரிசி எவ்வளோ? இது பொன்னி அரிசி, இது பாஸ்மதி அரிசி, இது எவ்வளோன்னு கேட்கிறேன். ஆப்ஜெக்டா கேட்கிறோமா? இந்த ஆப்ஜெக்டா கேட்கும் போது மேட்டர், அது அரிசின்றது ஒரு மேட்டர், ஜடமா இருக்கு. இத அரிசியை கொண்டு வந்து நான் குக் பண்ண, இப்ப என்னவாயிடுச்சுன்னா அரிசி இருக்கிறதுன்றது போய் இது சாதமா இருக்கு சொல்லிட்டேன். இது சாதமாக இருக்கிற மாறி போச்சா? ஆனா இது இருக்கிறது மாறவே இல்லை. இது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறாம இருக்கு. ரைஸா இருந்தது சாதமாயி போச்சு. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்டோட எனக்குள்ளார என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல எனர்ஜி வந்துருச்சு. சாதம் போச்சு, எனர்ஜி ஆயிடுச்சு. ஒரு விவசாயி என்ன பண்றான், சாப்பாட்டை சாப்பிட்டு நல்லா எனர்ஜி ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சு திரும்ப விவசாய லேண்டுக்கு போறான், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றான். ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப வந்து அந்த ரைஸை கிரியேட் பண்றான். திரும்ப ரைஸ் வந்துருச்சு ஒரு விவசாயிக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு. அந்த ரைஸை திரும்ப சாப்பிட்றான், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆகி திரும்ப வந்து கிரியேஷன் பண்ணுது ஒரு மேட்டர். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து பாத்தீங்கன்னா எரிச்ச ஒரு மேட்டரா இருந்துச்சு. ஒரு கோல் வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு கறி வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருந்துச்சு, மேட்டரா இருந்துச்சு. அதை ஃபயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எனர்ஜியா கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகு உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும். திரும்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மேட்டரா கன்வெர்ட் ஆகும்போது கண்ணுக்கு விசிபிளா ஆயிடும், வந்துடும். ஓ இது இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த எனர்ஜி மேட்டர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அம்சம். அதை தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா நாம ரூபம்னு சொல்றோம். எனர்ஜி தான் மேட்டர் ஆகுது, மேட்டர் தான் எனர்ஜி ஆகுது. இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கிறதா இருக்கு. எனர்ஜி மேட்டரா கன்வெர்ட் ஆகுது, இல்லாம போயிடுது. நீங்க நினைக்கிறீங்க மேட்டர் இல்லாம போச்சு, ஆனா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போறதே இல்லை. ஏன்னா அந்த எனர்ஜி தான் காரணம்னு பேர். அதுதான் மாயா தத்துவம். சக்தி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஓம் சக்தின்னு சொல்றா எல்லாம். இங்க ஒரே இன்னைக்கு திருவண்ணாமலை ஃபுல்லா ஓம் சக்தி தான். எல்லா இடத்துலயும் கோயில் எங்க போனாலும் ஓம் சக்தி. என்ன சக்தி? வேற எதுவும் இல்லை. மேட்டர் எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னா, டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமோ இல்லையா, எனர்ஜியை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது சொல்லுது. அப்போ நம்ம சொல்றோமே இது இருந்துச்சுன்னு சொல்றோம். ஒண்ணு நாசமாச்சு, விதை நாசமாச்சு. அந்த விதை நாசமாகிறதுல இருந்து ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜில இருந்து செடி வந்துச்சு, செடி நாசமாச்சு. அதுல இருந்து எனர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா மரமாச்சு, மரம் நாசமாச்சு, மரத்துல இருக்கிற எனர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. எனர்ஜி மேட்டர். அப்ப இந்த நீங்க சயின்ஸ்க்காக நான் சொல்றேன், எனர்ஜியை கூட நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால மேட்டர்னே சொல்றோம் நாங்க. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒன்னு நாசமாகும் போது அது கூட இருக்கிற இது இருக்கிறதுன்றது வந்து நாசமாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை.
ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா ந படாதவ் அப்படி சத்புத்தி தரிசனாத், வேற ஒண்ணுத்துல அந்த இருக்கிறதுன்றது அப்படியே இருக்கு. நான் சொல்றேன், நான் செத்து போவேன். நான் செத்து போவேனா? நான் செத்து போவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செத்து போக மாட்டேன். தேகம் செத்து போகும். தேகம் செத்து போய் அது என்னவாயிடும்? எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். உங்களை எரிச்சாங்க அப்படின்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். புதைச்சாங்க அப்படின்னா அங்க ஒரு மரம் வந்துடும். நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது மாமரம் நடணும்னா வில்லேஜ்லாம் இதான் நடக்கும். மாமரம் வந்து நடணும் அப்படின்னா எங்கேயாவது நாய் செத்து போயிருந்துச்சு, இல்லை டெட் பாடி ஏதாவது செத்து போயிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், வில்லேஜில் இருக்கவங்க ரொம்ப புத்திசாலிகள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்க, ரெடியாக வச்சிருப்பாங்க, லேண்டில் இருக்கும். எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு மிருகமோ இதோ செத்து போச்சு அப்படின்னா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பள்ளத்தில் போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு செடியை வச்சு விட்ருவோம். மாமரமோ ஏதோ ஒன்று. மாங்காய் காய்ச்சி கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டெட் பாடி என்னவா ஆயிடுச்சு? எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மாங்கான்ற மேட்டரா ஆகிப்போச்சு. இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எனர்ஜி மேட்டர் ஆகும், மேட்டர் எனர்ஜி ஆகும், திரும்ப மேட்டர் எனர்ஜி மேட்டர், இது போயிட்டே இருக்கும். சாமி அந்த எனர்ஜி கண்ணுக்கு தெரியலையா சாமி? அந்த எனர்ஜி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில தெரியற ஒரு எனர்ஜி இருக்கு, வெளியில தெரியாத ஒரு எனர்ஜி இருக்கு. அதுக்கு பேர் பிளாக் ஹோல்னு பேர், பிளாக் மேட்டர்னு பேர். நம்ம இப்போ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றோம் இந்த வார்த்தையை. இந்த எனர்ஜி பிளாக் மேட்டர்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாதது, தூக்கத்துல வந்து சொல்றேன் ஒன்றும் தெரியலன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான். அதுக்கு பேர் தான் மாயான்னு பேர், அதுக்கு பேர் தான் அவித்யான்னு பேர். அது என்னன்னு தெரியாது, விசிபிள் இல்லை. அப்போ அந்த இடத்துல இருந்தா அப்போ நம்ம தேகம் போகும். நம்ம தேகம் போச்சுன்னா என்ன ஆகும்? நல்லா புரிஞ்சுங்க, தேகம் போகும். தேகம் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பிளாக் மேட்டருக்குள்ளார போயிடும், பிளாக் எனர்ஜியா மாறிடும். திரும்ப அங்கிருந்து வேற ஒரு மேட்டரா உங்களுக்கு வேற ஒரு சரீரம் கிடைக்கும். இதுதான் 84 லட்சம் யோனிகளும், யோனினா என்ன அர்த்தம்? 84 லட்சம் சரீரங்கள், ஜென்மங்கள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடையும். நாசத்தை அடைஞ்சோன நம்ம நினைப்ப இல்லாமை ஆயிடுச்சுன்னு, இல்லாமையில ஆகல, அது எனர்ஜியா மேட்டரா பிளாக் மேட்டரா கன்வெர்ட் ஆயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்குது, வேற ஒரு பாடியா கன்வர்ஷன் நடக்குது. இதான் ஜென்மம் நம்ம சொல்றோம். இந்த ரெண்டு இதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த இருக்கிறது இருக்குல்ல, அந்த நான் இது இருக்கிறதுன்றது எல்லாத்து கூடயும் அது இருந்துகிட்டே இருக்கு. பானை போச்சுன்னா பானைக்கு பக்கத்துல இருக்கிற வேற ஒண்ணுத்துல இருக்கும். இப்ப நான் சொல்றேன், நான் செத்து போவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் செத்து போக மாட்டேன். இந்த பரமஹம்சான்ற தேகம் செத்து போனாலும் இங்க இருக்கக்கூடிய 70 பேர்ட்டையும் இந்த உலோகத்துல இருக்கிற இத்தனை கோடி ஜீவராசிகள்லயும் என்ன இருக்கும்? அந்த நான் இருக்கும். நானை நாசம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா நானை நாசம் பண்ணவே முடியாது. நான் நாசமே ஆகாதது. இப்ப அதுதான் நமக்கு புத்திக்கு வரணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்ட் எங்க ஆகணும்னா நான்ல ஆகணும். இந்த தேகம் வரும் போகும், நான் வரமாட்டேன் போக மாட்டேன். அபிமானத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? எதுக்கு இந்த சுவாமி, எதுக்கு இந்த அளவு விசாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். பாடியை நான் புரிஞ்சு வச்சிருக்கோம். பாடி பிறந்துச்சுன்னா நான் பிறந்தேன். யாராவது பர்த்டே கொண்டாடுறாங்கன்னாவே வேதாந்தம் படிச்சுட்டு எனக்கு பார்க்கறதுக்கு பாவமா இருக்கும். பர்த்டே யாருக்கு? வேதாந்திக்கு பர்த்டே இருக்கா? அப்ப வேதாந்தமே படிக்கலன்னு அர்த்தம். நான் பிறக்கிறதும் இல்லை, அதே மாதிரி நான் இறக்கிறதும் இல்லை. இந்த தேகத்துக்கு எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நடந்தது இல்லை. நான் வந்து சதா வந்து பாத்தீங்கன்னா மாறுபாடு இல்லாதவன். இதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம். மாறுபாடுகள் நடக்கிறது, வெபிச்சாரம் நடக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டா இருக்கிற இந்த பாடியில நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாடியை வந்து பாத்தீங்கன்னா நான் அபிமானிக்கிறத விடணும். இந்த பாடி போனாலும் கூட நான் என்னைக்கும் இருப்பேன். ஏன் சுவாமி இப்ப தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் லட்சியம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதை முடியும் போது சிரவணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனனத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனம் பண்றது இதுதான். இந்த ஐடியாவெல்லாம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிக்கங்க, நல்லா உள்வாங்கிக்கிங்க. நம்ம லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானம் இந்த தேகாதிகள்ல நாமரூபத்துல இருக்கு. இந்த நாமரூபத்துல இருக்கிற புத்தி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா போகணும். என்ன ஆகும்? மெதுவா நேத்தி இது நான் இல்லை. ஃபர்ஸ்ட் நாலேஜ் வாங்கிக்கிங்க, சிரவணம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இது நான் இல்லைன்னு நம்மளுடைய அபிமானத்தை எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்க. புத்தியை புரிஞ்சு ஆமா இல்ல, இது பார்க்கப்படுறதா இருக்குல்ல, டிவி மாதிரியே இந்த தேகமும் பார்க்கப்படுறதா இருக்கு. மெதுவா பொறுத்துக்க ஆரம்பிக்கணும். முன்னாடி சொல்றேன் திதிக்ஷா, இதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா
பொறுத்து 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 மெதுவா 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 இதுல இருக்க அபிமானம் மெதுவா மெதுவா ஆப்ஜெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா மெதுவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்ல போய் நின்றுடலாம். அப்ப நான் நானா அபிமானிக்கும் போது, நான் நானா நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளுக்கு எடுத்து நடந்தாலும் மரணம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் மோட்சம். நான் நானா நிற்கிறேன். அப்ப இந்த இந்த விசாரம் போயிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னைக்குமே போறதில்லை, நான் சதா காலமும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த தேகம் வருது போகுது. ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் சத்புத்தி கடபுத்தி அப்படி கடாந்தரே திருஷ்யத்தை இதுச்சு. இந்த சத்புத்தி வந்து பாத்தீங்கன்னா கடபுத்தி சத்புத்திவத் எப்படி இது இருக்கிறது இது இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா மாறாம வேற ஒண்ணுத்துல இருக்கோ, வேற வஸ்துக்கள்ல இருக்கோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடபுத்தி அப்படி பானை இருக்கிறதுன்ற அந்த பானைன்றது கூட கடாந்தரிய திருஷ்யத்தை வேற ஒரு பானையில இருக்குமே சுவாமி. ஒரு பானையை உடைச்சிட்டீங்க, ஒரு பானை உடஞ்சி போச்சு அப்படின்னா நீங்க சொல்றீங்க உடஞ்சி போன பானை வந்து பாத்தீங்கன்னா அசத்து இல்லாம போறது வந்து போறது அப்படின்றீங்க. நான் சொல்றேன், நீங்க இது இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா வேற வேற வஸ்துக்கள்ல எப்படி மாறாம இருக்கோ அதே மாதிரி கடமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடம் ஒரு பானை உடஞ்சி போச்சுன்னா அந்த பானைன்ற அறிவு வந்து வேற ஒரு பானையில இருக்குமே. நூற்றுக்கணக்கான பானை இருக்கு. நான் கடைக்கு போறேன், அந்த கடையில நான் உடைக்க போறேன், பணம் எவ்வளவு கவுண்டிங் கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பானையை எடுத்து எடுத்து உடைக்கிறேன். ஒரு பானைன்ற புத்தி, இது பானைன்ற புத்தி ஒரு பானையை உடைச்சோன்னு போச்சு. ஆனா இது பானைன்ற புத்தி மற்ற பக்கத்துல இருக்கிற எல்லா கட்டத்திலையும் அப்படியே தான் இருக்கு. சத்புத்திவத்து இருக்கிறதுன்றது மாறாத அந்த தத்துவத்தை போலவே நாமரூபம்னு சொல்லக்கூடியது கூட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஆச்சாரியா சொல்றாரு, ந பட்டாதோ அதர்ஷனாத். என்னன்னு கேட்டா பானையில மட்டும்தான் இருக்கிறதுன்னு இருக்கு. அது வேற ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா பாயில வந்து பாத்தீங்கன்னா பானை இல்லை, பாயில பானை இல்லை, பானையில பாய் இல்லை. கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா செல்போன் இல்லை, செல்போன்ல கம்ப்யூட்டர் இல்லை. ரெண்டு வேற வேற. ஆனா இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பாய் இருக்கிறதுலயே இருக்கிறது இருக்கு, பானை இருக்கிறதுலயே இருக்கிறது இருக்கு, யானை இருக்கிறதுலயும் இருக்கிறது இருக்கு, சிங்கம் இருக்கிறதுலயும் இருக்கிறது இருக்கு. ஆனா சிங்கம் யானையில இல்லை, யானை சிங்கத்துல இல்லை. இது ரெண்டும் மனுஷன்ட்ட இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா வேற வேற ஐட்டமா இருக்கு. நாமரூபங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நாமரூபங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுத்துல இல்லை. ஒரு நாமரூபம் இன்னொரு நாமரூபம் இல்லை. இந்த வசந்தின்ற தேகம் வந்து நான் இல்லை, கீதான்ற தேகம் நான் இல்லை, கிருத்திகான்ற தேகம் நான் இல்லை. நான் வேற தேகம், நீங்க வேற தேகம். ஆனா நம்ம மூணு பேர்த்துலயே ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நான்றது மாறாம இருக்கு. தேகம் இந்த தேகம் அந்த தேகம் இல்லை, அந்த தேகம் இந்த தேகம் இல்லை. ஆனா நான்றது மாறாம இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது புஸ்தகமா இருக்கு, இது லேப்டாப்பா இருக்கு, இது செல்போனா இருக்கு, இது கம்ப்யூட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல எல்லாத்துலயும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறாம இருக்கு. ஆனா கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா செல்போன் இல்லை, செல்போன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல இல்லை, ஒவ்வொன்றுலயும் இல்லாம இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா வெபிச்சாரத்தை உடையது, அசத். ஆனா இருக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் காமனா இருக்கு. நான் அது நீக்ரோவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் சொல்லாதால் யாராவது இருக்காங்களா? எல்லாம் நான். எறும்புலயே நான் இருக்கு, தேவன்லயே நான் இருக்கு. நான் மாறுறதே இல்லை. ஆனா எறும்பு சரீரம் தேவ சரீரம் இல்லை, தேவ சரீரம் மனுஷ சரீரம் இல்லை. அப்ப ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்துல இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான்றது இருக்கு. அதே மாதிரி இருக்கிறதுன்றது எல்லாத்துலயும் இருக்கு. அது எதோடையும் கான்ட்ரடிக்ட் இல்லை. ஆனா அந்த நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஆயிடுச்சா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், படாதோ அதர்ஷனா. பட்டம்னா பாயில வந்து கட்டம் இல்லை, கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாய் இல்லை, பானையில பாய் இல்லை, பாயில பானை இல்லை. அது மட்டும் இல்ல, சத்புத்தி ரபி நஷ்டே கட்டே ந திருஷ்யத்தை இதுச்சு. ரொம்ப அருமையா டெவலப் பண்றான். சத்புத்தி ரபி நம்ம சொல்றோம், அந்த சத்துன்னு சொல்லக்கூடிய இருக்கிறதுன்ற அம்சமும் கூட நஷ்டே நஷ்டமாகும் போது கட்டே ந திருஷ்யத்தை இதுச்சேத். அந்த இருக்கிறது இல்லாம போச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டே கட்டே, பானை உடஞ்சி போச்சு. அந்த பானை உடஞ்சி போன போது சத்புத்தி ரபி ந திருஷ்யத்தை, கண்ணுக்கு தெரியலைங்க. நான் இது இருக்கிறதுன்றது கண்ணுக்கு தெரியாம போச்சு. இல்ல நான் சொன்னல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் லயம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல போனோன்னு நான் இல்லாம போயிடுறேன். ஜாகிரதத்துல இருக்க இந்த பரமஹம்சானந்தா இல்லாம போயிடுறேன். அப்ப தூக்கத்துல போனோன்னு பரமஹம்சானந்தா இல்லாம போனோன்னு அந்த நானும் இல்லாம தானே போச்சு.
நல்ல ஐடியா பாருங்க. பானை உடைஞ்சது, பானை உடைஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கூடயே இது இருக்கிறதுன்றதும் கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. கண்ணுக்கு இல்ல, விசிபிள் இல்லையே அப்படின்னு கேட்கும் போது ந விசேஷ அபாவா. ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்றார். இந்த இருக்கிறது அதே மாதிரி இந்த நான், இந்த ரெண்டு நிர்குணம்னு பேர். இருக்கிறது இருக்கிறதுன்றது கண்ணுக்கு தெரியாதுங்க, அது பிரம்ம தத்துவம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இந்த தேகத்துல இருக்கிறேன் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இதுவும் கண்ணுக்கு தெரியாது. நிர்குணம் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படாதது. அந்த நிர்குணத்துக்கு மேலதான் என்னது அட்ஜெக்டிவா வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம் வந்து போகும். நம்ம பார்க்கிறது எல்லாமே சகுணம், நம்ம பார்க்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாமரூபம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சகுனத்தோட விஷயம், அது எல்லாம் அட்ஜெக்டிவ். அப்ப நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காத்து இருக்கு. இப்ப காத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஸ்மெல்லே தெரியல. ஏதாவது ஸ்மெல் இருக்குன்னா என்னோட ரூம்ல எந்த ஸ்மெல்லும் இல்லை. அப்ப காத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாம இருக்கு. ஒரு ஊதுவத்தியை நான் கொளுத்தி வைக்கிறேன். இந்த ஊதுவத்தியை கொளுத்தி அகர்பத்தியை கொளுத்தி வச்சோன்னே அகர்பத்தி ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. நம்ம சொல்றோம், இப்ப எப்படி சொல்றோம், நல்ல ஸ்மெல் இருக்குச்சு அப்படின்றோம். ஸ்மெல் இருக்கா? ஆமா இருந்துச்சு, நல்லா இருக்கு அப்படின்றோம். அகர்பத்தி ஸ்மெல் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுச்சு. போனதுக்கு பிறகு நான் கேட்கிறேன், இப்ப அகர்பத்தி ஸ்மெல் போனோடனே காத்தும் போயிடுச்சா? காத்தும் போச்சா? இல்லையே, போகலையே. இல்லையே, காத்து எனக்கு தெரியலச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மெல் இல்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காத்துன்றது தெரியல. வேற ஒரு புது ஸ்மெல் ஏத்துனீங்கன்னா இப்ப காத்து தெரியும், காத்துல வந்து ஸ்மெல் கலந்துரும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அகர்பத்தியோட ஸ்மெல் வந்து சகுனம், ஆனா அந்த எந்த ஸ்மெல்லும் இல்லாம காத்து வந்து பாத்தீங்கன்னா நிர்குணமா இருக்கு. காத்துல எந்த ஸ்மெல்லும் இல்லை, ஸ்மெல் லெஸ்ஸா இருக்கு. அதே மாதிரி ஆகாசம், ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வஸ்துக்கள் எதுவுமே இல்லைன்னா, நம்ம ரொம்ப டீப்பா இருக்கிற ஆகாசத்தை வானத்தை பாக்குறோம்னு வச்சுங்க, நட்சத்திரங்களே இல்லாம டீப்பா இருக்கிற ஆகாசத்தை பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றோம். ஒண்ணும் இல்லைலாம் இல்ல, அங்க ஆகாச தத்துவம் இருக்கு. நீங்க நட்சத்திரத்தை வச்சீங்கன்னா என்ன தெரியுது, நட்சத்திரமும் சந்திரனும் இருக்கும்போது நட்சத்திரம் இருக்கு சந்திரன் இருக்குன்னு தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா தெரியாது. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எது நிர்குணமா இருக்கோ, எது பேஸா இருக்கோ அது கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு மேல ஒரு கல்பனை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் கேட்கிறேன், எப்பவும் பாருங்க நம்ம எல்லாம் ஒரு விவகாரம் பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போ, ஏன்னா அவர் இல்லையா அப்படின்னு கேட்குறோம். ஏங்க நான் இருக்க என்ன பார்க்காம அவர் இல்லையான்னு கேட்குறீங்க. நம்மளோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இல்லாவை பக்கமே போயிட்டு இருக்கோம். அவர் இல்லையா, ஏங்க உங்க அண்ணன் எங்க அப்படின்னா, ஏன் நான் இருக்க இல்லையா, இல்லாதது எது கேட்குற அப்படின்னு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருந்தாதான் ஒரு வஸ்து இருந்தாதான் நம்ம வந்து அதை அறியற முடிய, அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறியறதா இல்லை. பேஸ் வந்து எப்பவுமே வந்து நிர்குணம். அதுக்கு மேல கல்பிக்கப்படுறது வந்து நாமரூபம் வந்து பாத்தீங்கன்னா சகுணமா இருக்கு. அப்போ நான் இது இருக்கிறது அப்படின்றது வந்து பேஸ், அது நிர்குணம். நான் அப்படின்றது பேஸ், நிர்குணம். தூக்கத்துல நான் இருக்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாடி இல்லாததுனால நான் இல்லைன்ற மாதிரி நான் எனக்கு அபிமானம் இருக்கு. பானை வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போகுது. பானை உடஞ்சி போனோன்னு நமக்கு அறிவு என்ன ஆகுதுன்னா, பானையோட சேர்ந்து அந்த இது இருக்கிறதுன்றதும் இல்லாம போச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். வாஸ்தவத்துல வந்து இது இருக்கிறதுன்ற தத்துவத்தை நீக்க முடியாது, அது நிர்குணம், கண்ணுக்கு தெரியாது, ஆனா இருக்கு. அதே மாதிரி தூக்கத்திலையும் நான் இருக்க, இந்த பாடி போச்சு, சூக்ஷ்ம தேகமும் போச்சு, இதுவும் லயமானதுக்கு பிறகும் தூக்கத்துல நான் இருக்கேன், நான் நிர்குணம். அப்ப நம்ம ஏன் சுவாமி அதை அறியப்படலை, நான் ஃபோக்கஸ் ஆகலை, வேற எதுவும் இல்லை. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பண்ணக்கூடிய வேலை, இந்த மொத்த பகவத்கீதையிலையும் உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபோக்கஸ், வேதாந்தம் பண்ற ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சதா நான் 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 நான். நம்ம கவனம் வந்து பாத்தீங்கன்னா பாடி மைண்ட்ல இருக்கிற கவனத்தை எல்லாத்தையும் தூக்கி நான்லயே ஃபோக்கஸ் பண்றது. அப்ப சதா தூக்கத்திலையும் நல்ல நல்ல உபாசனை பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ஓங்கார உபாசனை எல்லாம் பண்ணினீங்கன்னா, தீவிரமான உபாசனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஞானத்தை தூரமா வச்சுக்கோங்க. ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம், அது ஓரமா வச்சுங்க. வெறுமனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது லீவு கிடைச்சுன்னா, இப்போ ஒரு 10 நாள் லீவ் விட போறேன், யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் ஓங்காரத்தை, இப்ப நான் காலையில சொல்ற மாதிரி ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் சொல்லுங்க. 7-8 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை அபியாசம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, சொப்பன காட்சிக்கு அந்நியமா நீங்க இருக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இப்ப உங்களுக்கு அப்படி தெரியாது, மிக்ஸ் ஆகி கிடக்குறீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அவேர்னஸா ஜி பாருங்க ஜி,
என்ன நடக்குது, வெளியில நடக்கிறதெல்லாம் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன் முதல்ல. அப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வேற, இந்த லோகம் வேறன்னு ஒவ்வொன்றத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றோம். இதே மாதிரி நான் என்ன பண்றேன், நல்ல உபாசனை மானச ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஒரு 3 நாள், ஒரு பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிராணாயாமத்தை ஒரு 4-5 முறை பண்ணிட்டு 4-5 டைம் பண்ணிட்டு ஓங்காரத்தை வந்து ஒரு 7-8 மணி நேரம் ஓங்காரத்தை உக்கார பிரதானமாகவும் மகார பிரதானமாகவும் பண்ணுங்க. உக்கார பிரதானமாவே பண்ணுங்க. உக்கார பிரதானமா பண்ணி 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 விட்டீங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் உங்க சொப்பனத்தை நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஜாகிரதத்தை எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரி பார்க்க முடியும். நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா வேற எந்த காரியம் வெளியில பண்ணக்கூடாது. வெளியில எந்த காரியமும் பண்ணாம மனசுல மட்டும் சதா ஓங்காரத்தை சொல்ல 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 அபிமானம் என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற அபிமானம் போக்கஸ்டு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் போக்கஸ்ட் ஆயிடும். மைண்ட் வந்து ஃபுல் போக்கஸ் ஆக 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 அதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொப்பனத்தை எங்க பாக்குறீங்கன்னா மனசுக்கு மேலதான் சொப்பனம் பாக்குறீங்க. அப்ப மனசு அவேர்னஸா இருக்கும்போது அது என்ன பண்ணுது, ஜபத்தை சொல்லி 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 ஆப்ஜெக்ட் பண்ணியே சொல்லி சொல்லி அது ஒரு அபியாசம் வந்து சொப்பனத்தையும் ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிச்சு அந்த சாமர்த்தியம் வந்துடும். இதே மாதிரி இன்னும் நல்லா தீவிர அபியாசம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு, இப்ப நான் ஞான அபியாசம் பண்றோம். இந்த ஞான அபியாசத்துல வந்து திரும்ப திரும்ப சொல்றேன் நான் வேற நான் வேற நான் வேற, இது பொய் இது பொய் இது பொய், இது வந்து போகும் இது வந்து போகும் அப்படின்னு சொல்ல 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 ஜாகிரதத்திலேயே உங்களுக்கு நான் ஒரு அவேர்னஸ் வர 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 நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஜாகிரதத்திலையும் இருக்கிற தேகாதிகள் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணி பாக்குறது. இந்த அபியாசம் நல்லா சித்திக்க சித்திக்க ஞான அபியாசம் சொப்பனத்துல இருந்துகிட்டு சொப்பனத்தை ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் வந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப் போகும்போது கூட இந்த ஞானத்தோட வைபவம் என்ன தெரியுங்களா, டீப் ஸ்லீப்லயும் கூட நான்ல நின்றுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற மனசு புத்தி இந்திரியங்கள் எல்லாத்தையும் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு ஒண்ணுமில்லை அப்படின்னு பாக்குற சாமர்த்தியம் வந்து. அப்ப அந்த நானுக்கு என்ன பேர் அப்படின்னா துரியம்னு பேர் வந்து 3 அவஸ்தைகளையும் பார்க்கக்கூடிய நான். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா போறதும் இல்லை வரதும் இல்லை. அப்ப எது போகுது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மேல இருக்கிற அந்த சகுனம் தான் வந்து போயிட்டே இருக்கு, நாமரூபம் வந்து போயிட்டே இருக்கு. நாமரூபம் போனோன்னு நான் போயிட்டேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இருக்கிறதுன்றது போச்சானா இல்ல இல்ல, நான் அப்படின்றதும் வெளியில இருக்கிற இது இருக்கிறது அப்படின்றதும் நிர்குணம், அது கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆனா போச்சா அப்படின்னா போகல, அது போறதே இல்லை. ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் வருது ஒரு ஃபிலிம் போகுது, கேட்கிறோம் என்ன என்ன இருக்கு, ஃபிலிம் ஆஃப் பண்ணிட்டா ஒன்னும் தெரியல அப்படின்னா ஒன்னும் தெரியல இல்லப்பா ஸ்கிரீன் தெரியுது, ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீனை வந்து நம்ம காட்சிகள் போனோம்னு நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்றோம். ஒண்ணும் இல்லலாம் இல்ல, அங்க ஸ்கிரீன் நிர்குண நிராகாரமா ஸ்கிரீன் இருக்கு. எது வருது போகுது, நாமரூபமா இருக்கிற திருஷ்யங்கள் வருது போகுது. அதே மாதிரி பானை வந்து போச்சுச்சு, ஆனா வந்து இது இருக்கிறது வரதும் இல்லை போறதும் இல்லை. நான் இருக்கின்றேன், நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தேகங்கள் வருது, இந்த லோகம் வருது போகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து நிர்குண நிராகாரமா இருக்கேன். அப்ப நான் அங்க இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதான் இங்க ஆச்சரியம் சொல்றேன். இதோட இது கண்டினியூட்டி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். மெதுவா விசாரம். ஞானம்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் இல்லைங்க, நம்ம வந்து அகாடமிக்கா எதையோ படிக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் அப்ளை பண்றது. மெதுவா 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 இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். எப்படி பார்க்கறதுன்னு தான் சொல்லி தந்துட்டு இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण.
இந்த சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் எனர்ஜிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்சம். நம்ம வேதாந்தம் ஃபுல்லாக, சனாதன தர்மம் ஃபுல்லாக அந்த சத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபோக்கஸ் ஆகிறது. இந்த சயின்ஸ் எல்லாமே, மாடர்ன் சயின்ஸ் எல்லாமே எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட். இந்த மொத்த லோக்கமும் ஆப்ஜெக்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆப்ஜெக்டில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நமக்கு துக்கம், மரணம், எல்லா சம்சாரம் எல்லாமே. இதை மாற்றி சத்தில் நானில் நிற்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா, இதில் இருக்கிற கன்ஃபியூஸ் எதுவுமே, துக்கங்கள் எதுவுமே நமக்கு சம்பவிக்காது. இதான் மோட்சம். நானா நிற்கிறது. ஹரி ஓம் ஜி, ஹரி ஓம்.